இந்த நேரத்தில் கூட ஒரு மலையாளம் பாடல். ഒന്നുമില്ലാകയിൽ നിന്നെ നിന്നുടെ ചായൽ സൃഷ്ടിച്ചു, നിത്യമായി സ്നേഹിച്ചും നിന്റെ പുത്രനെ തന്നു രസിച്ചു. இந்த பாடலை பாடி கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ഒന്നുമില്ലായ്കയിൽ നിന്നെ നിന്നുടെ ചായയിൽ സൃഷ്ടിച്ചു, നിത്യമായി സ്നേഹിച്ചു പുത്രനെ തന്നു രക്ഷിച്ചു. வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஒரு நாள் அவரோட கிருபை பெரிதா இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நேரத்தில் கூட ஒரு தெலுங்கு பாடல், చిరకాల స్నేహితుడా నా హృదయాల సన్నిహితుడా
நத்தோடு நீவையா நீ ஸ்நேகம் சாலையா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். வாய்களை திறந்து கரங்களை தட்டி இந்த பாடலை பாடலாம். చిరకాల స్నేహితుడా నా హృదయాల సన్నిహితుడా చిరకాల స్నేహితుడా నా హృదయాల సన్నిహితుడా నా తోడు నీవయ్యా నీ స్నేహం చాలయ్యా నా నీడ నీవయ్యా ప్రియ ప్రభువా యేసయ్యా చిరకాల అనుమోయని
மாறாத தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், இயேசுவின் அன்புதா இருக்கிறதுக்காக கரங்களை தட்டி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தலாம். இயேசப்பா உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசப்பா அந்த வேற பெற்ற அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்டமான ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜாவே. தொடர்ந்து ஒரு கನ್ನಡ பாடல், ಸಿರಿಯುವ ದಿನವಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ஹல்லேலூயா. நாங்க வந்திருக்கிற எல்லாருமே ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் ஜீவன் கொடுத்திருக்கிறார். ஜீவன் உள்ள அந்த தேவனுக்காக உற்சாகமாக கரங்களை தட்டி, எந்த ஒரு யோசனைகள் வேண்டாம், எந்த ஒரு காரியங்கள் எங்களோட தலைகளை, எந்த ஒரு சிந்தனைகள் இல்லாமல் தேவன் கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக நன்றியோடு இந்த பாடலை பாடலாம். ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ Amen.
இருக்கிற தேவனை கர்த்தாவே அப்பா இந்த காலை நேரத்துல அப்பா துதிகளை செலுத்த அப்பா நன்றி பலிகளை செலுத்த கர்த்தாவே இயேசப்பா விண்ணப்பத்தோடு கர்த்தாவே அப்பா உங்க சமூகத்துல வந்து சுவாமி நாங்க ஆராதனை செய்கிறோம் சுவாமி எங்களோட குறைகளை குற்றங்களை தப்பிதங்களை மன்னித்து கர்த்தாவே அப்பா எங்களை ஈசோப்பினாலே கழுவி சுவாமி அப்பா துதிகரித்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ராஜா எங்களோட துதிகளை பலிகளை சுவாமி அப்பா நீங்க ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பா இந்த காலை நேரத்துல உங்களை துதிக்கிறோம் சுவாமி அப்பா நன்றி ராஜாவே இல்லாமலும் இருக்கிறார்கள். ಕೆಲವರು ಸಭೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಕೂಡ ಇದ್ದಾರೆ. ಇಲ್ಲದ இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಸುಧಾಮಾವ ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್ பண்ண சொன்னேன். ಸುಧಾಮನ್ ಅವರಿಗೆ ಅನೌನ್ಸ್ ಮಾಡಲು ಹೇಳಿದ್ದೇವೆ. ವಾಲಿಬ பிள்ளைங்க, ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳು, திருமணம் ஆகாதவங்க, ಮದುವೆ ಆಗದೇ ಇರುವರು வந்து சர்ச்ச க்ளீன் பண்ணுமா, ಬಂದು ಸಭೆ ಕ್ಲೀನ್ ಮಾಡಬೇಕು. திருமணம் ஆனவங்களுக்கெல்லாம் ಆண்டவர் நன்மை செய்யறது இல்லையா? ಮದುವೆ ಆದವರಿಗೆ ದೇವರು ಜೀವನದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದು ಮಾಡಲಿಲ್ಲ, அதிகமா நன்மை செய்றார். ಅವರಿಗೆ ದೇವರು ಜೀವ ತುಂಬಾ ಸಂತೋಷವನ್ನು. ಆಂಡವருடைய ஆலயத்துல வேலை செய்ய வயசு கிடையாது. ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಲು ವಯಸ್ಸಿಲ್ಲ. ஆண்டவருடைய ஆலயத்துல எல்லாரும் வேலை செய்யலாம். ದೇವರ ಒಂದು ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. ஒருவேளை நீங்க கேட்கலாம், பாஸ்டர்மா எங்க போயிடுறாங்க? ನೀವು ಕೇಳಬಹುದು, ಪಾಸ್ಟರ್ ನಾನು ஒரு சில இடத்துல ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பேன் அந்த நேரத்துல. ನಾನು ಕೂಡ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುತ್ತಿರುತ್ತೇನೆ. எல்லாரும் நீங்க வந்து ஆண்டவருடைய ஆலயத்துல வேலை செய்யணும். ಎಲ್ಲರೂ ಕೂಡ ನೀವು ಬಂದು ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. என்னுடைய கசின் பிரதர் வந்து பாண்டிச்சேரியில இருந்து பெங்களூர்ல செட்டில் ஆயிருக்காரு. ನಮ್ಮ ಬ್ರದರ್ ಒಂದು ಪಾಂಡಿಚೇರಿಯಿಂದ ಇಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಸೆಟಲ್ ಆಗಿದ್ದಾರೆ. நேத்து 7 மணிக்கு அவருக்கு நான் ಫೋನ್ பண்ணேன். ನಿನ್ನೆ 7 ಗಂಟೆಗೆ ಅವರಿಗೆ ನಾನು ಫೋನ್ ಕರೆ ಮಾಡಿದ್ದೆ. ಫೋನ್ வந்து அவங்க அப்பா எடுத்தார். ಅವರ ಫೋನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವರ ತಂದೆ ತೆಗೆದರು. ನಾನು கேட்டேன், தம்பி எங்க போயிட்டான்? ನಾನು ಕೇಳಿದೆ, ತಮ್ಮನು ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಾರೆ ಅಂತ. ಪಾಸ್ಟರ್ ವರ சொல்லிருக்காமா, ಚರ್ಚ್ல ஏதோ வேலை காலையிலே போயிருக்காருன்னு சொன்னார். ಸಭೆಯಲ್ಲಿ ಏನೋ ಕೆಲಸ ಆದ್ದರಿಂದ ಆತನು ಸಭೆ ಕರೆದಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟೋದಿಲ್ವಾ? ಹalleluya, ಹalleluya. நேரங்களை பார்க்க கூடாது, ಸಮಯವನ್ನು ನೋಡಬಾರದು, ಸಮಯங்களை பார்க்க கூடாது, ಸಮಯಗಳನ್ನು ನೋಡಬಾರದು. ஆண்டவருடைய ஆலயத்துல பணி செய்ய உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕೆಲಸವನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡಬೇಕು. அதனால சுதாண்டி சொல்லிட்டாங்க, ಆದ್ದರಿಂದ ಸುಧಾಮನ್ ಅವರು ಹೇಳಿದ್ರು, கல்யாணம் பண்ணாதவங்க தான் சர்ச்சுக்கு போய் க்ளீன் பண்ணோம். ಮದುವೆ ಆಗದಿರೋರೇ ಸಭೆಗೆ ಹೋಗಿ. நான் எப்பவுமே 2 சகோதரிங்களை மறக்கிறதே கிடையாது. ನಾನು ಯಾವಾಗಲೂ 2 ಸಹೋದರಿ ಮರೆಯುವುದೇ ಇಲ್ಲ. ஒண்ணே மணி பார், உடனே டான்ஸ் சொல்லுது மணி ஆண்டின்னு. ரெண்டாவது சேச்சி, ಇನ್ನೊಬ್ರು வர்கீஸ். அவங்க எப்படி சர்ச்சை க்ளீன் பண்ணுவாங்கன்னா, ಅವರು ಹೇಗೆ ಸಭೆಯನ್ನು ಸ್ವಚ್ಛ ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂದರೆ சொல்ல எங்களுக்கு நாவு கிடையாது. ಅದನ್ನ ಹೇಳಿದ್ರೆ ನಮಗೆ ನಾಲಿಗೆ ಇಲ್ಲ. அந்த அளவுக்கு சர்ச் அவங்க க்ளீನ್ பண்ணுவாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಸಭೆಯನ್ನು ಸ್ವಚ್ಛ ಮಾಡುತ್ತಾರೆ. ವಿಂಡೋ ಎಲ್ಲ ತೊಡೈಪಾங்க. ಈ ವಿಂಡೋ ಎಲ್ಲ ಅವರು ಒರೆಸುತ್ತಾರೆ. ಸ್ಕ್ರೀನ್ போடுற பைப் எல்லாம் ತೊಡೈಪಾங்க. ಆ ಒಂದು ವಿಂಡೋಗೆ ಹಾಕಿ ಪೈಪ್ನೆಲ್ಲ ಒರೆಸುತ್ತಾರೆ. ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு டோர்ஸ் எல்லாம் ತೊಡೈಪಾங்க. ಒಂದು ಬಕೆಟ್ ಅಲ್ಲಿ ನೀರು ತೆಗೆದು ಬಾಗಿನೆಲ್ಲ ಒರೆಸುತ್ತಾರೆ. அவ்வளவு ஒரு டெடிகேட்டடா இந்த சர்ச்ல இருக்காங்க. ಅಷ್ಟು ಒಂದು ಸಮರ್ಪಣೆಯಾಗಿ ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದರು. இன்னைக்கு அவங்கள காட்டிலும் வயதில் குறைவுள்ள பிள்ளைகள் உண்டு. ಇದರಲ್ಲಿ ಅವರಿಗಿಂತ ವಯಸ್ಸು ಕಮ್ಮಿ ಉಳ್ಳವರು ಇಲ್ಲಿ ಉಂಟು. ರೂಪಕ ಅವಳವನು ವಯಸ್ಸಾವಳೆ. ರೂಪಮ್ಮನಿಗೆ ಅಷ್ಟು ವಯಸ್ಸಾಗಿಲ್ಲ. ಸುಧಾಮನಿಗೆ ವಯಸ್ಸಾಗಿಲ್ಲ. ಚರ್ಚ್ல வந்த முதுக குனினு. ಸಭೆಗೆ ಬಂದರೆ ಬೆನ್ನು. நேத்து எங்க ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கு சொன்னேன், ನಿನ್ನೆ ನಮ್ಮ ಹಾಸ್ಟೆಲ್ ಮಕ್ಕಳಿಗೆ பக்கரின்னு சொன்னேன், குனிங்கன்னு சொன்னேன். எங்க ஹாஸ்டல் ಬಗಿರಿ ಎಂದು ಹೇಳಿದೆ. நின்னுகிட்டே கூட்டுதுங்கம்மா பிள்ளைங்க. ನಿಂತೇ ಗುಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. குனிஞ்சு பெருக்குங்க, இடுப்புக்கு சக்தி வரும்னு சொன்னேன். ಬಗ್ಗಿ ಗುಡಿಸಿ ಅವಾಗ ಸೊಂಟಕ್ಕೆ ಶಕ್ತಿ ಬರುತ್ತೆ ಎಂದು ಹೇಳಿದೆ. ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். ದೇವರ ಒಂದು ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡಬೇಕು. தேவனுடைய வேலை செய்ய நீங்கள் ஆவலாய் இருக்க வேண்டும். ದೇವರ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿ ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. எவ்வளவு பேர் டிரைவ் பண்ணி கார்லயும் பைக்லயும் போய் ஆண்டவருடைய வேலையை செய்றாங்க. ಎಷ್ಟೋ ಜನರು ಅವರು ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ಬೈಕಲ್ಲೋ ಕಾರಲ್ಲೋ ಹೋಗಿ ಅವರು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. வந்து க்ளீன் பண்ணணும், ವಾದ್ಯಗೋಷ್ಠಿಯನ್ನು ಸ್ವಚ್ಛ ಮಾಡಬೇಕು, ಬಲಿಪೀಠವನ್ನು ಸ್ವಚ್ಛ ಮಾಡಬೇಕು. ಇದೆல்லாம் நீங்க செய்யணும். ஒவ்வொருவரும் ஒரு வேலையை செய்யணும். ಒಬ್ಬೊಬ್ಬರು ಒಂದೊಂದು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಬೇಕು. ಇದು ಒಂದು ஊழியம் பிரியமானவர்களே. ಇದು ಒಂದು ಸೇವೆ ಪ್ರಿಯರೇ. ಹಾಡುವುದು ಮಾತ್ರ ஊழியம் ಅಲ್ಲ. ಹಾಡುವುದು ಮಾತ್ರ ಸೇವೆ ಅಲ್ಲ. ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದು ಮಾತ್ರ ஊழியம் ಅಲ್ಲ. ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದು ಮಾತ್ರ ಸೇವೆ ಅಲ್ಲ. ಸಭೆಯಲ್ಲಿ நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன தொழிலும் அது ஊழியம் தான். ಸಭೆಯಲ್ಲಿ ನೀವು ಮಾಡುವ ಒಂದು ಚಿಕ್ಕ ಕೆಲಸವೂ ಅದು ಸೇವೆನೇ. ಕಾலையில ஃபேமிலியா ஒரு குடும்பம் குக் பண்ணிட்டு இருந்தாங்க. ಬೆಳಗ್ಗೆ ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿಯಾಗಿ ಒಂದು ಕುಟುಂಬ ಇಲ್ಲಿ ಬುಕ್ ಮಾಡುತ್ತಾರೆ. சாம் அதெல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. ಅವರು ಮಾಡಬೇಕೆಂದ ಅವಶ್ಯಕತೆನೇ ಇಲ್ಲ. ஏன்னா ஆண்கள் எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. ಯಾಕೆಂದ್ರೆ ಗಂಡಸರೆಲ್ಲ ಹಾಗೆ ಇದ್ದಾರೆ. பெருக்குறதுனோ பொம்பளைங்க, ஆக்குறது பொம்பளைங்க, கட் பண்றது பொம்பளைங்க, ಎಲ್ಲ ಮಾಡುವುದು ಹೆಂಗಸರೇ. ಆದ್ದರಿಂದ எல்லாம் லேடிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ಎಲ್ಲರೂ ಸಹೋದರರು ಮಾಡುತ್ತಿರುತ್ತಾರೆ. சாம் உட்கார்ந்து எல்லாம் கட் பண்ணி அவங்க ವೈಫ್ಗೆ ಹೆಲ್ಪ್ பண்ணிட்டு இருந்தார். ಆದರೆ ಅಯ್ಯನವರು ಎಲ್ಲವನ್ನು ಕಟ್ ಮಾಡಿ ಅವರಿಗೆ ಪತ್ನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಿದ್ದರು.
சோ இந்த அளவுக்கு தங்களை விட்டு கொடுத்து ஆண்டவருக்காக நீங்கள் எதையாகிலும் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அதிகமாக ಆಶೀರ್ವದಿಪಾರ್. ಈ ರೀತಿಯಾಗಿ ಬಿಟ್ಟುಕೊಟ್ಟು ನೀವು ದೇವರಿಗಾಗಿ ಏನಾದರೂ ಒಂದು ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. தொடர்ந்து நம்முடைய எலிசபெத் அம்மாவுக்காக ஜெபிக்கும்படி கேட்டு. ಹಾಗೆ ಎಲ್ಲರೂ ನಮ್ಮ ಎಲಿಸಬೆತ್ ಅಮ್ಮನವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಆನಿ ಅಮ್ಮவுக்காக ಜೆபிக்கும்படி. ಆನಿ ಅಮ್ಮನವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ರಾಣಿ ಅಮ್ಮவுக்காக ಜೋಮ್. ರಾಣಿ ಅಮ್ಮನವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ಜಾನಕಿ ಅಮ್ಮನವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ಅವರ ಒಂದು ಸಹೋದರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். ಇವರಿಗೆಲ್ಲ ಮೈ ಹುಷಾರಿಲ್ಲ. நீங்கெல்லாம் ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பா விடுதலை கொடுப்பார். ನೀವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ ದೇವರು ಅವರಿಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತಾರೆ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 யாராவது பாட்டு பாட விரும்புறீங்களா? அம்மா முன்னாடி வந்து ஒரு பாட்டு பாடுமா. ಚಿಕ್ಕ ಕುರಿ ಮರಿ ನಾನು ಏಸಯ್ಯ ಮೆಲ್ಲ ಮೆಲ್ಲನೆ ನನ್ನ ನಡೆಸಯ್ಯ ಚಿಕ್ಕ ಕುರಿ ಮರಿ ನಾನು ಏಸಯ್ಯ ಮೆಲ್ಲ ಮೆಲ್ಲನೆ ನನ್ನ ನಡೆಸಯ್ಯ ಏಸಯ್ಯ 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 Hallelujah. எப்போ வீட்ல இருக்கும்போது நான் பாட்டு பாடணும்னு கேட்பா அம்மு. ಯಾವಾಗಲೂ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ್ರೆ ಹಾಡು ಆಡಬೇಕೆಂದು ಕೇಳುತ್ತೇನೆ. ಸೋ ಅಮ್ಮು இன்னைக்கு பாடிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ಅಮ್ಮ ಅಕ್ಕ ಇವತ್ತು ಹಾಡಿದ್ರೆ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿದೆ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಸ್ವಾಗತಿಸುತ್ತೇನೆ. நாம் வந்து எவ்ரி செகண்ட் சண்டே வுமನ್ சண்டே என்று சொல்லி பார்க்கிறோம். ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದರೆ ಎಲ್ಲ ಒಂದು ಎರಡನೇ ಭಾನುವಾರ ವುಮೆನ್ಸ್ ಭಾನುವಾರ ನೋಡುತ್ತೇವೆ. பெண்களாகிய நாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் துதிக்கவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் இப்படிப்பட்டதான நாளை தேவன் நமக்கு கொடுத்ததற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ಸಹೋದರಾಗಿರುವ ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೂ ಹಾಡುವುದಕ್ಕೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೂ ನಮ್ಮ ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಶ್ಲಾಘ್ಯಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. வேதத்தில் ಅನೇಕ பெண்கள் ಉಂಟು. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ಒಂದು ಸಹೋದರಿಯರು ಉಂಟು. ஒரு சில பெண்கள் வந்து கனம் பொருந்தியவர்களாய் இருக்கிறார்கள். ಸ್ವಲ್ಪ ಒಂದು ಸಹೋದರಿಯರು ಅವರು ಘನ ಹೊಂದುವವರಾಗಿದ್ದಾರೆ. அப்படி யாராவது கனம் பொருந்திய சகோதரிகள் உங்களுக்கு வேதத்தில் தெரியுமா? ಹಾಗೆ ಯಾರಾದರೂ ಘನ ಹೊಂದಿರುವ ಸಹೋದರಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತುಂಟಾ? சொல்றீங்களா? ಹೇಳ್ತೀರಾ? வேதத்துல கனம் பொருந்திய சகோதரிகள் பேர் யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க வாய் திறந்து. அபிகேல் சொல்லுங்க. எஸ்தர், தெபோரா, ஓகே, ரூத், எஸ், மேரி. சோ நிறைய சகோதரிகள் கனம் பொருந்தியவர்கள் வேதத்தில் இருக்கிறார்கள். ಅನೇಕ ಒಂದು ಸಹೋದರರು ಘನ ಹೊಂದುವವರಾಗಿದ್ದರು. இந்த நாளில கூட ಈ ದಿನದಲ್ಲಿ ಕೂಡ 2 ರಾಜಾக்கள் எழுதின புத்தகம் 2 ಅರಸನೇ ಅಧ್ಯಾಯ 4ஆம் அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಕ್ಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது ಸೂನೇಮಿಗೆ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಕೂಲಿನ ಸ್ತ್ರೀ ಎಂದು ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಿದೆ. இந்த கனம் பொருந்திய ஸ்திரீயின் பெயர் ಇಲ್ಲಿ ಕೂಲಿನ ಸ್ತ್ರೀಯ ಹೆಸರು வேதத்தில் குறிப்பிடவில்லை. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅದು ಇಲ್ಲ. ஆனால் கனம் பொருந்தியவள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಆದರೆ ಒಬ್ಬ ಕೂಲಿನ ಸ್ತ್ರೀ ಎಂದು ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்படி என்றால் அதிகமாக படித்திருக்கலாம், ಹಾಗಾದರೆ ಚೆನ್ನಾಗಿ ಓದಿರಬಹುದು, இல்ல அதிகமாக சம்பாதித்திருக்கலாம், ಚೆನ್ನಾಗಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡುತ್ತಿರಬಹುದು, இல்ல ஒரு உயர்வான ஸ்தானத்தில் இருக்கலாம், ದೊಡ್ಡ ಒಂದು ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರಬಹುದು. எப்படியோ இவள் கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீயாக அந்த கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ಹೇಗಾದರೂ ಒಂದು ಈಕೆ ಒಂದು ಘನ ಹೊಂದಿದ ಒಂದು ಸ್ತ್ರೀಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಬದುಕುತ್ತಿದ್ದರು. சாதாரணமாக ஒரு பெண்ணுடைய ஆணுடைய கனத்தை குறித்து யாரும் பேச மாட்டார்கள். ಸಾಧಾರಣವಾಗಿ ಗಂಡನ ಅಥವಾ ಸ್ತ್ರೀಯ ಘನದ ಬಗ್ಗೆ ಯಾರು ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு अनेक பெண்களை உலகம் கனம் பண்ணி கொண்டிருக்கிறது. ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಲೋಕವು ಅನೇಕ ಒಂದು ಸಹೋದರಿಗಳು ಘನಪಡಿಸುತ್ತಿದೆ. அநேகர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டாலும் கூட அவர்களை நினைவு கூர்ந்து இன்றைக்கும் கனம் பண்ணி மற்றவர்களுக்கு அவார்ட் கொடுத்து ಈ கொண்டிருக்கிறார்கள். ದಿನದಲ್ಲಿ ಕೂಡ ಅವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೂ ಕೂಡ ಅವರನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡು ಈ ದಿನದಲ್ಲಿ ಬೇರೆಯವರಿಗೆ ಅದನ್ನು ಪ್ರಶಸ್ತಿಯಾಗಿ ಘನಪಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಉದಾಹರಣೆಯಾಗಿ மதர் தெரேசாவினுடைய அவார்ட் அநேக இன்ஸ்டிடியூஷன்ல வாழ்ற பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ಉದಾಹರಣೆಯಾಗಿ ಮದರ್ ತೆರೇಸಾ ಎಂಬ ಅವಾರ್ಡ್ ಕೂಡ ಎಷ್ಟೋ ಒಂದು ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಅಲ್ಲಿ ಅದು ಅವಾರ್ಡ್ ಆಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஏனென்றால் அநேக பெண்கள் இன்றைக்கு ஏழை எளிய பிள்ளைகளை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಏಕೆಂದರೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ಸಹೋದರಿಯರು ತುಂಬಾ ಒಂದು ಬಡ ಮಕ್ಕಳನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. கிராமங்களிலும் தெருக்களிலும் அல்லது ஸ்லம்முகளிலும் கடந்து சென்று மக்களை நேசித்து அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ಈ ದಿನ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಗ್ರಾಮಗಳಿಗೂ ಸ್ಲಮ್ಗಳಿಗೂ ಇನ್ನು ಅನೇಕ ಬೀದಿಗಳಿಗೂ ಹೋಗಿ ಅವರನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. இப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு அரசாங்கம் அவர்களை கனப்படுத்துகிறது, அங்கீகரிக்கிறது. ಈ ದಿನದಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಸರ್ಕಾರ ಕೂಡ ಅವರನ್ನು ನೋಡಿ ಅವರನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತದೆ. இந்த சூலமித்தியாள் இந்த சூனேம் என்ற கிராமத்துல வாழ்ந்தாலும் கூட, ಈ ಸುನೇಮಿನ ಎಂದು ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಬಾಳಿದರೂ ಕೂಡ அவளை கனம் பொருந்தியவள் என்று வேதத்தில் குறிப்பிட காரணம் என்ன? ಅವಳನ್ನು ಒಬ್ಬ ಒಂದು ಘನಪಡಿಸುವ ಸ್ತ್ರೀ ಎಂದು ಹೇಳಲು ಕಾರಣವೇನು? அந்த கிராமத்தில் அநேக சகோதரிகள் இருந்திருக்க கூடும். ಆ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಅನೇಕ ಒಂದು ಸಹೋದರರು ಇದ್ದಿರಬೇಕು ಸಹ. ஆனால் இந்த சகோதரியை வேதம் சொல்கிறது இவள் கனம் பொருந்தியவள். ಆದರೆ ಇಲ್ಲಿ ನೋಡಬೇಕು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತಿದೆ ಇವಳು ಘನ ಹೊಂದಿರೋ ಸ್ತ್ರೀ ಎಂದು. தேவ சபையில தேவ பிள்ளைகளோடு அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் கூட கனம் பொருந்தியவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ಈ ದಿನದಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೂತಿರುವ ನಾವು ಕೂಡ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಕೂಡ ಘನ ಹೊಂದಿರುವ ಒಂದು ಸ್ತ್ರೀಯರಾಗಿ நம்முடைய சமுதாயத்திலே நாம் கனம் பொருந்தியவர்களாக வாழ வேண்டும். ನಮ್ಮ ಒಂದು ಸಮುದಾಯದಲ್ಲಿ ನಾವು ಘನ ಹೊಂದಿರೋರಾಗಿ ಬಾಳಬೇಕು. நாம் வேலை செய்யும் ಸ್ಥಳத்திலே நாம் கனம் பொருந்தியவர்களாக காணப்பட ನಾವು வேண்டும். ಕೆಲಸ ಮಾಡುವ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಘನ ಹೊಂದಿರುವಾಗಿ ಕಾಣಬೇಕು. தேவன் நம்மை அழைத்தது, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದದ್ದು, நம்மை அபிஷேகித்தது, ನಮ್ಮ ಅಭಿಷೇಕಿಸಿದ್ದು, நம்மை தெரிந்து கொண்டது, ನಮ್ಮನ್ನು ஏதோ ಆರಿಸಿಕೊಂಡದ್ದು ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து போவதற்காக ಏನೋ ಒಂದು ಸಾಧಾರಣವಾದ ಜೀವನ ಬಾಳಿ ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. ஒரு பொசிஷன்ல நீங்களும் நானும் காணப்பட ಒಂದು வேண்டும். ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಾವು ಕಾಣಬೇಕು. அப்படிப்பட்ட இடத்துல நாம் இருப்போம் என்று சொன்னால் ಆ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ನಾವು ಇರಬೇಕಾದರೆ ஜனங்கள் நம்மை அங்கீகரித்துக் கொள்வார்கள். ಜನರು ನಮ್ಮನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ. நாம் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக வாழ முடியும். ನಾವು ಅಂಗೀಕರಿಸುವ ಒಂದು ಮಕ್ಕಳಾಗಿ ಬಾಳುವುದು ಸಾಧ್ಯ. இந்த சூலமித்தியாளை போல ಈ ಒಂದು ಸ್ತ್ರೀಯ ಹಾಗೆ முதலாவது பெண்களாகிய நீங்களும் நானும் கனம் பொருந்தியவர்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಸ್ತ್ರೀಯರು ಕೂಡ ಘನ ಹೊಂದಿರುವಾಗಿ ಬಾಳಬೇಕು. நம்முடைய செயலிலே, ನಮ್ಮ ಒಂದು ಕೆಲಸದಲ್ಲಿ, நம்முடைய எல்லா காரியங்களிலும், ನಮ್ಮ ಒಂದು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ உண்மையுள்ளவர்களாக, ನಾವು ಸತ್ಯವಂತರಾಗಿ, மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக, ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಾಗಿ, மற்றவர்களை அரவணைக்கிறவர்களாக, ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಸಂತೋಷ ಪಡುವವರಾಗಿ, அன்பு கூறுவர்களாக ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರಾಗಿ வாழ்வோம் என்று சொன்னால் ನಾವು ಬಾಳಬೇಕೆಂದು ಹೇಳಿದರೆ நாம் கனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ನಾವು ಘನವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நிறைய பேர் சொன்னீங்க ரூத்தை குறித்து. ತುಂಬಾ ಜನರು ಹೇಳಿದ್ದಾರೆ ರೂತರ ಬಗ್ಗೆ. ரூத் உண்மையாகவே கனம் பெற்றவள். ರೂತಲು ನಿಜವಾಗಿ ಘನವನ್ನು ಹೊಂದಿದವಳು. ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அவள் மோவாபை வெறுத்தாள். ಅವಳು ಮೋವಾವನ್ನು ಬಿಟ್ಟಳು. மோவாப் இந்த உலகம், ಮೋವಾ ಈ ಲೋಕ, எருசலேம் பரலோகம், ಯೆರೂಸಲೇಮ್ ಪರಲೋಕ, ஒரு ஆவிக்குரிய இடம், ಒಂದು ಸತ್ಯವಾದಂತ ஒரு ಜಾಗ, அபிஷேகம் பண்ணப்பட்ட ಒಂದು இடம், ಅಭಿಷೇಕಪಟ್ಟಂತ ಜಾಗ, தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். ದೇವರೊಂದು ಜೀವನ ಮಾಡುವ ಜಾಗ. ஆனால் இந்த மோவாப்ல எல்லாமே இருக்கு. ಆದ್ರೆ ಮೋವಾಬಲ್ಲಿ ಎಲ್ಲಾನು ಕೂಡ ಇದೆ. பணம் உண்டு, ಹಣ ಉಂಟು, பொருள் உண்டு, ವಸ್ತು ಉಂಟು, எல்லா விதமான உலகப்பிரமான காரியங்களும் உண்டு. ಎಲ್ಲಾ ಒಂದು ಲೋಕದ ತಕ್ಕಂತ ಕಾರ್ಯಗಳು ಅಲ್ಲಿ ಉಂಟು. ஆனால் அவள் அவைகளை நேசிக்கவில்லை. ಆದರೆ ಅವಳು ಅದನ್ನು ಪ್ರೀತಿಸಲಿಲ್ಲ. மோவாபை
மோவாபை வெறுத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ಮೋವಾಬನು ಆತನ ಕೈ ಬಿಟ್ಟಳು ಎಂದು ನೋಡಬಹುದು. எருசலேமுக்கு போக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாள். ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋಗಲು ಆತನು ಅರ್ಪಿಸಿಕೊಟ್ಟಳು. ஆகையினால தான் ரூத் கனப்பற்றவள் என்ற அந்த பட்டியலிலே அவர் பெயர் காணப்படுகிறது. ಆದರೆ ಕೂಡ ಆ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಹೆಸರಿಪಟ್ಟಿದೆ, ಆತನು ಘನ ಹೊಂದಿದವಳು ಎಂದು. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳುತ್ತಿದ್ದೇವೆ. நாம் உலகத்தை வெறுத்து ஆண்டவரை நேசிக்கிறோம். ನಾವು ಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. உலகத்தை வெறுத்து தேவ சமூகத்தை நாடுகிறோமா? ಈ ಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದೇವೆ. தேவன் மீது அன்புள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? ದೇವರೊಂದಿಗೆ ನಾವು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನಾಗಿ ಕಾಣುತ್ತಿದ್ದೇವೆ. அப்படிப்பட்ட பெண்களாய் நீங்களும் நானும் வாழ்வோம் என்று சொன்னால், ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಸ್ತ್ರೀಯರಾಗಿ ಬಾಳಬೇಕಾದರೆ நாமும் கூட கனம் பொருந்தியவர்கள் என்று பெயரை பெற முடியும். ನಾವು ಕೂಡ ಘನ ಹೊಂದಿದವರು ಎಂದು ಹೆಸರನ್ನು ತಂದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஆண்டவருடைய சமூகத்துல ದೇವರ ಒಂದು ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ கனம் பெற்றவள் என்று சொல்வது மிகவும் கடினமான ஒரு காரியம். ಘನ ಹೊಂದಿದವಳು ಎಂದು ಹೇಳುವುದು ತುಂಬಾ ಕಠಿಣವಾದಂತ ಕಾರ್ಯ. ஆனால் சூலமித்தியால் கனம் பொருந்தியவள் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இடம் பெற்றிருக்கிறது. ಆದರೆ ಇಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಈ ಒಂದು ಸ್ತ್ರೀಯಳು ಘನ ಹೊಂದಿದವಳು ಎಂದು ಕರೆಯಲ್ಪಡುತ್ತಿದ್ದಾಳೆ. நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்ட ஒரு கனத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ನಾವು ನೀವು ಕೂಡ ಆ ರೀತಿಯ ಒಂದು ಘನವನ್ನು ದೇವರಿಂದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. நீங்களும் நானும் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ದೇವರಿಂದ ನೀವು ನಾವು ಅಂಗೀಕರಿಸಬೇಕು. இந்த உலகத்தில் நாம் வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை தான். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಬಾಳುವ ಒಂದೇ ಒಂದು ಜೀವಿತ. அந்த வாழ்க்கை கனம் பொருந்தியதாய் காணப்பட வேண்டும். ಆ ಒಂದು ಜೀವಿತ ಘನ ಹೊಂದಿದವರಾಗಿ ಕಾಣಬೇಕು. ஏதோ தானோ என்று சொல்லி நாம் வாழக்கூடாது. ಏನೋ ಒಂದು ಹಾಗೆ ಬಾಳಬಾರದು. ஏதோ ஒரு விதத்துல நாம் கனம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ಏನೋ ಒಂದು ವಿಧದಲ್ಲಿ ನಾವು ಘನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. நம்முடைய செய்கையில, ನಮ್ಮ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ, நம்முடைய காரியங்களில ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ நாம் கனம் பெற்றவர்கள் என்று பெயர் பெற ನಾವು வேண்டும். ಘನ ಹೊಂದಿರೋ ಹೆಸರು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. சூலமித்தியால் முதலாவது தன்னுடைய வாழ்க்கையில கனத்தை பெற்றுக்கொண்டார். ಈ ಒಂದು ಸ್ತ್ರೀಯಳು ತನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮೊದಲು ಘನತೆ ಹೊಂದಿಕೊಂಡಳು. தொடர்ந்து அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ಹಾಗೆ ಒಂದು ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಬೇಕಾದರೆ அவள் தன் புருஷனை நோக்கி, ಆತನ ಗಂಡನನ್ನು இதோ ನೋಡಿ, நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொன்னாள். ಯಾವಾಗಲೂ ಇಲ್ಲಿ ಬಂದು ಹೋಗುತ್ತಿರುವ ಮನುಷ್ಯನು ಪರಿಶುದ್ಧನು ಎಂದು ಹೇಳಿದಳು. பாருங்க, அவரிடத்தில் வருகிற அந்த மனிதன் யார் என்பதை அறியக்கூடிய அறிவு அவளுக்கு இருந்தது. ಇಲ್ಲಿ ನೋಡಿ, ಅವ್ರ ಮನೆಗೆ ಬರುತ್ತಿದ್ದ ಆ ಒಂದು ಗಂಡಸನು ಯಾರು ಎಂದು ಆಕೆ ಒಂದು ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಇದೆ. Praise the Lord. Praise the Lord. அப்படினா ஒரு wise woman இல்லீங்களா? ಆದ್ರೆ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಒಂದು ಸ್ತ್ರೀ, கனம் பொருந்திய பெண்ணாய் மாத்திரம் அல்ல, ಘನ ಹೊಂದಿದವಳ ಒಂದು ಸ್ತ್ರೀಯಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲ, புத்தியுள்ள ஸ்திரீயாய் வாழ்ந்திருக்கிறாள். ಬುದ್ಧಿಯುಳ್ಳಂತ ಸ್ತ್ರೀಯಾಗಿ ಆಗಲಿ ಬದುಕುತ್ತಿದ್ದಾಳೆ. புத்தியுள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்ட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಸ್ತ್ರೀಯ ತನ್ನ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. தான் தன்னுடைய வாழ்க்கையை கட்ட முடியும். ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಸ್ತ್ರೀಯ ತನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இல்லாதவளோ அதை ಇಡಿತು போடுகிறாள் என்று ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವಳು ಅದನ್ನು ಒಡೆದು ಹಾಕುತ್ತಿದ್ದಳು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இந்த சூலமித்தியாள் ಈ ಒಂದು ಸ್ತ್ರೀಯಳು தன் குடும்பத்திற்கு வந்திருக்கிற இந்த மனிதன் யார் என்று சொல்லி தன் கணவனுக்கு அறிவிக்கிறாள். ತನ್ನ ಮನೆಗೆ ಬರುತ್ತಿರುವ ಗಂಡಸನು ಯಾರು ಎಂದು ಹೇಳಿ ತನ್ನ ಗಂಡನಿಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. சகோதரிகள், உங்கள் கணவனிடத்தில் உண்மையாயிருக்கிறீர்கள். ಈ ದಿನದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸ್ತ್ರೀಯರು ನಿಮ್ಮ ಗಂಡನಿಗೆ ನೀವು ಸತ್ಯವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ? கணவன்மாரிடத்தில் உண்மை கிடையாது. ಈ ದಿನದಲ್ಲಿ ಅನೇಕರು ಗಂಡನ ಬಳಿಯಲ್ಲಿ ಅವರು ಸತ್ಯವಂತರಲ್ಲ. தப்பா நினைக்க கூடாது. ಯಾರು ತಪ್ಪಾಗಿ ನೆನೆಸಬಾರದು. சீட்டு போடுறீங்க, ಅನೇಕರು ಚೀಟಿ ಹಾಕುತ್ತೀರಾ, புருஷனுக்கு தெரியாது. ಆದರೆ ಗಂಡಸರಿಗೆ ಗೊತ್ತಿರಲ್ಲ. நிறைய காரியங்கள் செய்கிறோம், ತುಂಬಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ, கணவனுக்கு தெரியாது. ಆದರೆ ಅದು ಪತಿಯರಿಗೆ ಗೊತ್ತಿರಲ್ಲ. கணவன் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிரீடம் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. ಗಂಡಸರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಕ್ರೀಡೆ ಎಂದು ನಾವು ಮರೆತು ಹೋಗಬಾರದು. ஒவ்வொருவரும் தங்களுடைய கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ಒಬ್ಬೊಬ್ಬರು ತಮ್ಮ ಗಂಡಸರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು. கணவனை நீங்கள் கனப்படுத்த வேண்டும். ತನ್ನ ಗಂಡನನ್ನು ನೀವು ಘನಪಡಿಸಬೇಕು. நீங்கள் ಉಳ್ಳವர்களாய் வாழ ನಿಮ್ಮ ಗಂಡನ ಬಳಿ ನೀವು ಸತ್ಯವಂತರಾಗಿ ಬಾಳಬೇಕು. எந்த விதத்திலும் எதையுமே மறைக்க கூடாது. ಯಾವ ವಿಧದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ಮರೆಯಬಾರದು. பிள்ளைங்கள பார்த்தாங்கன்னா ಇವತ್ತು ಅನೇಕ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿದ್ದಾರೆ, போய் ಅಮ್ಮ கிட்ட குசுகுசுன்னு பேசுவாங்க. ಹಾಗೆ ಅವರ ತಾಯಿ ಬಳಿ ಗುಸುಗುಸು ಎಂದು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, சொல்ல ಮಾட்டாங்க. ಆದರೆ ಗಂಡಸರ ಬಳಿ ಹೇಳುವುದಿಲ್ಲ, அவங்க தான் பேசுகிறது. ಅವರವರೇ ಮಾತನಾಡುವುದು. ஒரு சில கணவர் என்னோட இப்படி சொல்வாங்க, ಕೆಲವು ಗಂಡಸರು ನನ್ನ ಬಳಿಗೆ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾರೆ, என்ன பேசுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ತಾಯಿ ಮಕ್ಕಳು ಏನು ಮಾತನಾಡುತ್ತೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவங்க என்ன பேசுறாங்கன்னா அந்த வீட்டு தலைவனுக்கே தெரியாது. ಅವರು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದನ್ನ ಆ ಮನೆ ಒಂದು ಹಿರಿಯರಿಗೆ ಗೊತ್ತಿರಲ್ಲ. ಸೀಕ್ರೆಟ್ ಆಗಿ ಕುಟುಂಬ ಓಡಿட்டு இருக்குது. ಹೀಗೆ ಒಂದು ಸೀಕ್ರೆಟ್ ಆಗಿ ಕುಟುಂಬವು ನಡೆಯುತ್ತಿದೆ. ಆದರೆ ಈ ಸ್ತ್ರೀಯಳು ತನ್ನ ಕಣವನಿಡத்தில் ಉண்மை பேசுகிறாள். ತನ್ನ ಒಂದು ಗಂಡನ ಬಳಿಯಲ್ಲಿ ಸತ್ಯವನ್ನು ಮಾತನಾಡುವನಾಗಿದ್ದಾಳೆ. ಉண்மைಯುಳ್ಳ ಸಹೋದರಿ, ಆತನು ಸತ್ಯವುಳ್ಳಂತ ಸಹೋದರಿ, ಬುದ್ಧಿಯುಳ್ಳಂತ ಸಹೋದರಿ, ಗಣಂ ಪೊರುಂದಿಯ ஒரு ಒಂದು ಘನ ಹೊಂದಿರುವಂತ ಸಹೋದರಿ. கணவன் கிட்ட போய் சொல்றா,
ಆ ಗಂಡನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾಳೆ. ಯಾರನ್ನ வீட்டுக்கு வர்றத கூட கணவன் கிட்ட சொல்றது கிடையாது. ಈ ದಿನದಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಮನೆಗೆ ಬರುತ್ತಾರೆ ಅವರು ಗಂಡನ ಬಳಿಗೆ ಹೇಳುವುದಿಲ್ಲ. எங்க வீட்டுக்கார 5 மணிக்கு வருவாரு, ನಮ್ಮ ಮನೆಯವರು 5 ಗಂಟೆಗೆ ಬರುತ್ತಾರೆ, அதுக்குள்ள வந்துட்டு போயிடுங்க, ಅದರೊಳಗೆ ಬಂದು ಹೋಗ್ಬಿಡ್ರಿ, இல்ல அதுக்குள்ள நான் வந்துட்டு வந்துடுறேன், ಅದರೊಳಗೆ ನಾನು ಬಂದು ಬಂದ್ಬಿಡುತ್ತೇನೆ. எவ்வளவு சீக்கிரசி இன்னைக்கு பெண்களுக்குள் குடும்பத்திற்குள் நடந்து கொண்டிருக்கிறது. ಎಷ್ಟೋ ಒಂದು ಸೀಕ್ರೆಟ್ ಆಗಿ ತಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸ್ತ್ರೀಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿದೆ. கூட்டமாய் இருக்கிறபடியால் நான் இதை சொல்லுகிறேன். ಈ ಒಂದು ಸ್ತ್ರೀಯರ ಕೂಟಕ್ಕಾಗಿ ನಾನು ಇದನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. நீங்கள் அறிவுள்ள பெண்களாய் இருக்க வேண்டும். ನೀವು ಬುದ್ಧಿ ಉಳ್ಳಂತ ಸ್ತ್ರೀಯರಾಗಿ ಇರಬೇಕು, ಜ್ಞಾನ ಉಳ್ಳಂತ ಸ್ತ್ರೀಯರಾಗಿ ಇರಬೇಕು, ಗುಣಶಾಲಿಯಾದ பெண்களாய் இருக்க வேண்டும், ಗುಣಶಾಲಿಯಾದ ಸ್ತ್ರೀಯರಾಗಿ ಇರಬೇಕು. 31 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னார். ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 31 ನೀವು ಓದಬೇಕಾದರೆ நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ನಾವು ಹೇಗೆಲ್ಲ ಇರಬೇಕೆಂದು ಆ ಒಂದು ಅಧ್ಯಾಯ ನಮಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತದೆ. ಸೂಲಮಿತಿಯಾಲ್ ಸರ್ವ ಸಾಧಾರಣமாக ಗಣಂ பெறவில்லை. ನಾನು ನೆನೆಸುತ್ತೇನೆ ಈ ಒಂದು ಸ್ತ್ರೀಯು ಸರ್ವ ಸಾಧಾರಣವಾಗಿ ಘನ ಹೊಂದಿಲ್ಲ. ஞானமுள்ளவளாய் ಅವರು இருந்தபடியினாலே, ತುಂಬಾ ಜ್ಞಾನವುಳ್ಳಂತಳಾಗಿ ಇದ್ದರಿಂದ ஞானமா காரியங்களை செய்திருக்கிறார். ಜ್ಞಾನವಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾಳೆ. பாருங்க, தன் கணவனோடு உண்மை உள்ளவளாய் இருந்திருக்கிறார். ತನ್ನ ಗಂಡನ ಬಳಿಯಲ್ಲಿ ಸತ್ಯವಂತಳಾಗಿ ಇದ್ದಾಳೆ. நீங்க சொல்றீங்களா யாராவது? ನೀವು ಯಾರಾದರೂ ಹೇಳುತ್ತೀರಾ கணவனுக்கு ಉண்மையா இருக்கிறேன்னு? ಗಂಡನಿಗೆ ಸತ್ಯವಾಗಿದ್ದೇನೆಂದು இருக்கணும். ಇರಬೇಕು. Bible women's, they should be truthful their husband. ಸತ್ಯವಾದನು ಓದುವವರು ಅವರ ಗಂಡಸರಿಗೆ ಅವರು ಸತ್ಯವುಳ್ಳವರಾಗಿ ಇರಬೇಕು. வேற எதனா क्वेश्चन கேட்டிருந்தா தட்டி இருப்ப பாஸ்டமா. ಬೇರೆ ಏನಾದ್ರು ಕೇಳಿದ್ರೆ ನಾನು ಕೈ ತಟ್ಟುತ್ತಿದ್ದೇನೆ. இதுக்கு தட்ட முடியலன்னு நினைக்கிறாங்க. ಇದಕ್ಕೆ ತಟ್ಟುವುದಕ್ಕೆ ಆಗಿಲ್ಲ ನೆನೆಸುತ್ತಾರೆ. ஒரு உலக பிரகாரமாக, ಲೋಕದ ಪ್ರಕಾರವಾಗಿ நம்மை திருமணம் செய்து ಮದುವೆಯಾಗಿ நம்மை அழகாக பார்த்து கொள்ளுகிற ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿಕೊಳ್ಳುವ நம் கணவனுக்கே நம்ம உண்மையா இருக்கணும் சொன்னா, ನಾವು ನಮ್ಮ ಗಂಡಸರಿಗೆ ನಾವು ಸತ್ಯವಾಗಿರಬೇಕೆಂದರೆ நம்மை வாழ வைக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு நாம் உண்மை ಈ உள்ளவர்கள். ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಜೀವನ ಮಾಡುವಾಗ ಮಾಡಿ ದೇವರ ಸತ್ಯವಂತರಾಗಿರಬೇಕು. ஹalleluya, 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 ஹalleluya. அறிவுள்ள பெண்ணாய் வாழ்ந்திருக்கிறாள், ಬುದ್ಧಿ ಉಳ್ಳಂತ ஞானமுள்ள பெண்ணாய் வாழ்ந்திருக்கிறாள், ಜ್ಞಾನವುಳ್ಳ ಸ್ತ್ರೀಯಾಗಿ ಬದುಕಿದ್ದಾಳೆ, உண்மை பேசுகிறவளாய் ಸತ್ಯವಂತ வாழ்ந்திருக்கிறாள். ಸ್ತ್ರೀಯಾಗಿ ಬದುಕಿದ್ದಾಳೆ. நீங்களும் நானும் கூட ನೀವು ನಾನು ಕೂಡ அறிவுள்ள பெண்களாய் வாழ வேண்டும், ಬುದ್ಧಿ ಉಳ್ಳಂತ ಸ್ತ್ರೀಯರಾಗಿ உண்மையுள்ள பெண்களாய் வாழ ಸತ್ಯವಂತ வேண்டும். ಸ್ತ್ರೀಯಾಗಿ ಬದುಕಬೇಕು. அப்படி இருந்தால் தான் நம்முடைய வீட்டை நாம் கட்ட முடியும். ಹಾಗಿದ್ದರೆ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அவருடைய பிள்ளைகள் எழும்பி அவளை புகழுவார்கள் என்று வேதம் ಅವರ சொல்லுகிறது. ಮಕ್ಕಳು ಎದ್ದು ಅವರನ್ನು ಹೊಗಳುತ್ತಾಳೆ ಎಂದು ಸತ್ಯವಾದ ಹೇಳುತ್ತದೆ. ಅನೇಕ ಸಹೋದರಿ ಸ್ತ್ರೀಗಳು ಉಂಟು, ಅನೇಕ ಒಂದು ಸ್ತ್ರೀಯರುಂಟು, ಆನೋ ನೀಯೋ புகழப்படுவாய் என்று வேதம் ಆದರೆ சொல்லுகிறது. ನೀನು ಹೊಗಳಿಕೆ ಪಡುತ್ತೀಯಾ ಅಂತ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. பேர் அந்த சூனேம் என்ற நகரத்தில் இருந்தார்களோ தெரியாது. ಎಷ್ಟೋ ಜನರು ಆ ಒಂದು ಶೂನೇಮ್ ನಗರದಲ್ಲಿ ಇದ್ದಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. பேர் இந்த ஜாலலி வட்டாரத்தில் இருக்கிறாங்களோ தெரியாது. ಎಷ್ಟೋ ಜನರು ಈ ಜಾಲಿ ಪ್ರಾಂತ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா ஒரு சூனேமெத்தியால் கணம் பொருந்தியவளாய் மாறினாள். ಆದರೆ ಇಲ್ಲಿ ನೋಡಬೇಕು ಸೂನೇಮಿನ ಸ್ತ್ರೀಯರು ಘನ ಹೊಂದಿದವಳಾಗಿದ್ದಳು. You and me have to change. ನೀವು ನಾವು ಕೂಡ ಬದಲಾಗಬೇಕು. நீங்களும் நானும் மாற்றப்பட வேண்டும். ನೀವು ನಾವು ಕೂಡ ಬದಲಾಗಬೇಕು. Hallelujah, 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 Hallelujah. Hallelujah. டைசிக்கு ஹalleluya சொல்ல வராதா? கிறிஸ்து பொண்ணுதானே? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஹalleluya சொல்ல வேண்டும். ಕೈಗಳು ಎತ್ತಿ ದೇವರಿಗೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಎಂದು ಹೇಳಬೇಕು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு சூலமித்தியாளை போல ಒಂದು ಸ್ತ್ರೀಯಳ ಹಾಗೆ ஞானமுள்ளவளாக, ಜ್ಞಾನವುಳ್ಳವರಾಗಿ, கணம் பொருந்தியவளாக வாழ ಘನ வேண்டும். ಹೊಂದಿರುವಾಗಿ ಬದುಕಬೇಕು. பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது, ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நான் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் ಕುತ್ತು ವಿಳக்கையும் வைப்போம். ಆದ್ದರಿಂದ ಅವರಿಗೋಸ್ಕರ ಮಾಳಿಯ ಮೇಲೆ ಒಂದು ಸಣ್ಣ ಕೋಣೆಯನ್ನು ಕಟ್ಟಿಸಿ ಅದರಲ್ಲೂ ಒಂದು ಮಂಚ, ಮೇಜು, ಕುರ್ಚಿ, ದೀಪಸ್ತಂಭ ಇವುಗಳನ್ನು ಇಡೋಣ ಎಂದು ಹೇಳಿದಳು. அவர் நம்மிடத்தில் வரும்பொழுது அங்கே தங்கலாம் என்றால், ಅವನು ಇಲ್ಲಿ ಬಂದಾಗಲೂ ಅಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಲು ಎಂದು ಹೇಳಿದಳು. பாருங்க, அவ ஊழியக்காரை நேசிக்க கற்றுக்கொண்டாள். ಇಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದರೆ ಅವರ ಒಂದು ಸೇವಕರನ್ನು ಪ್ರೀತಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದಳು. ஊழியக்கார் பரிசுத்தவான் என்று அறிந்து கொண்டாள். ಅವರು ಬರುತ್ತಿರುವವರು ಸತ್ಯ ஆவிக்குரிய ரீதியிலே நடத்துவார் என்று அறிந்து கொண்டாள். ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ನಡೆಸುತ್ತಾರೆ ಎಂದು ಆತ ನಂಬಿದಳು. அவர்தான் என் ஆவிக்குரிய தகப்பன் என்பதை அறிந்து கொண்டாள். ಆತನ ಆತ್ಮದ ತಂದೆ ಎಂದು ಆತನು ತಿಳಿದುಕೊಂಡಳು. இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்றும் அறிந்து கொண்டாள். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಈತನು ಒಂದು ಪ್ರವಾದಿ ಎಂದು ಆತನು ತಿಳಿದುಕೊಂಡಳು. இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது. ಈ ವಾಕ್ಯ ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறையை கட்டி, ಮಾಳಿಯ ಮೇಲೆ ಒಂದು ಸಣ್ಣ ಕೋಣೆಯನ್ನು ಕಟ್ಟಿಸಿ. ஏமா சொல்லுவீங்களா? ಯಾರಾದ್ರೂ ಹೇಳುತ್ತೀರಾ? நம்ம வீட்டு மேல ஒரு சின்ன வீட கட்டலாம், ನಮ್ಮ ಮನೆ ಮೇಲೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟೋಣ, பாஸ்டர்யா வந்தா அங்க தங்குவாரு, ಸೇವಕರು ಬಂದರೆ ಅಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. இப்படிப்பட்ட யோசனை இருக்குங்களா? ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಯೋಚನೆ ನಿಮಗೆ ಉಂಟಾ? நம்ம பிள்ளைக்கு நகை வாங்கலாம்,
ಯಾವಾಗ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಬಂಗಾರ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ? ஒரு வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ಒಂದು ಮನೇಲಿ ನೋಡಬೇಕಾದರೆ வாங்குனது இன்னும் போடாமே இருப்பாங்க. ತೆಗೆದುಕೊಂಡವರು ಹಾಕದೇ ಕೂಡ ಇರುತ್ತಾರೆ. கல்யாணத்துக்கு போட்டிருப்பாங்க, ಮದುವೆಗೆ ಹಾಕುತ್ತಾರೆ, சாவர வரைக்கும் போட மாட்டாங்க, ಸಾಯವರೆಗೂ ಹಾಕುವುದಿಲ್ಲ. அது பரம்பரை நகை. ಅದು ಹಾಗೆ ಹಿಂದೆ ಬಂದಂತ ಒಂದು ಬಂಗಾರ. ಅದು ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಅವರಿಗೆ ಹೋಗುತ್ತದೆ. ஆண்டவருடைய வீட்டை குறித்து யாருக்காவது கவலை இருக்கா? ಆದರೆ ದೇವರ ಒಂದು ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಯಾರಿಗೂ ಚಿಂತೆ ಉಂಟಾ? ಗುಡಿಸ ಪಗದೆಯಲ್ಲಿ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ಎಷ್ಟೋ ಒಂದು ಸೇವಕರು ಗುಡಿಸಲಲ್ಲಿ ಅವರು ಸೇವನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ, ಮರದ ಕೆಳಗೆ ಅವರು ಸೇವನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. நீ வச்சிருந்து என்ன பண்ண போறே? ನೀನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಏನು ಮಾಡುತ್ತೀಯಾ? என்ன பண்ணினாலும் சரி, ನೀನು ಏನು ಮಾಡಿದರೂ ಸರಿ, என்ன வாங்கிட்டு வந்தாலும் சரி, ಏನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರೂ ಸರಿ, சேர்த்து வச்சாலும் சரி, ಎಷ್ಟು ಸೇರಿಸಿಟ್ಟರೂ ಸರಿ, கனம் பொருந்தியவளாய் மாற முடியாது. ನೀನು ಘನ ಹೊಂದಿದವಳಾಗಿ ಬದುಕಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஒரு சின்ன சபை மூலியமா கட்டப்படட்டுமே. ಒಂದು ಚಿಕ್ಕ ಸಭೆಯು the people will honor you. ನಿನ್ನ ಆ ಮಕ್ಕಳನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತಾರೆ. ನೀ ಘನ பொருந்தியவளாய் ಮಾರಿ ಬಿಡುತ್ತೀಯ. ಆ ಒಂದು ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನೀನು ಘನ ಹೊಂದಿದವಳಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೀಯ. கட்ட உன்னிடத்தில் இருக்கிறதை கொடுக்க வேண்டும். ದೇವರ ಒಂದು ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ನಿನ್ನ ಬಳಿ ಇರುವುದು ನೀನು ಕೊಡಬೇಕು. உன் மூலியமாய் தேவ சபை கட்டப்பட வேண்டும். ನಿನ್ನ ಒಂದು ಮುಖಾಂತರ ದೇವರ ಸಭೆಯು ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. அந்த ಅಮ್ಮ ஊழியக்காரக்காக ஒரு வீட்டை கட்டுகிறார். ಇಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಈ ಒಂದು ಸ್ತ್ರೀಯು ಆತನ ಒಂದು ಸೇವಕರಾಗಿ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತಿದ್ದಾಳೆ. அன்பு விசுவாசிகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಸಭೆ, ஊழியக்காரக்காக வீட்டு கட்ட வேண்டாம். ನೀನು ನಿನ್ನ ಸೇವಕರಾಗಿ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುವುದು ಬೇಡ. அம்மா வந்து என்ன பார்வையிலே சொல்றாங்க. ಒಬ್ಬ ನಮ್ಮವರು ನೋಟದಲ್ಲೇ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, வீடு கட்டி வச்சுக்கினே ಎಷ್ಟು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿಸಿಕೊಂಡು இப்ப பாஸ்டருக்கு நான் வீடு கட்டணுமான்னு கேக்குறாங்க. ಇವಾಗ ನನ್ನ ಸೇವಕರಿಗೆ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಬೇಕೆಂದು ಕೇಳುತ್ತಾರೆ. ನೀನು ಕಟ್ಟೋದು ಬೇಡ, வேலை இல்லாத வீட்டை ஆண்டவர் கட்டி கொடுப்பாரு. ಆಗದಿರಂತ ಮನೆಯನ್ನು ದೇವರು ಕಟ್ಟಿ ಕೊಡುತ್ತಾರೆ. சொல்ல மாட்டீங்களா? ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಲ್ವಾ? அதெல்லாம் எங்களுக்கு எங்க கிடைக்க போகுதுன்றீங்க? ಅದೆಲ್ಲ ನಮಗೆ ಎಲ್ಲಿ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳುತ್ತೀರಾ? Praise the Lord. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸೂಲಮಿತ್ಯಾಲ್ ಘನ ಹೊಂದಿದವಳು, ಈ ಒಂದು ಸ್ತ್ರೀಯು ಘನ ಹೊಂದಿದವಳು, ಆತನು ಬುದ್ಧಿವಂತಳು, ಆತನು ಜ್ಞಾನವಂತಳು, ಆತನು ಸತ್ಯವಂತಳು, ತನ್ನ ಗಂಡನ ಬಳಿ ಸತ್ಯವಾಗಿ ಇದ್ದವಳು. கணவனோடு பேசுகிற காரியத்தை பாருங்களே, ಗಂಡನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡೋ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿ. இந்த சபையில இருக்கிற தாய்மாருக்கு நான் சொல்லுகிறேன், ಈ ಸಭೆಯಲ್ಲಿರೋ ತಾಯಂದ್ರೆ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, சூலமித்யால் தன் கணவனோடு என்ன பேசுகிறாள்? ಈ ಒಂದು ಸ್ತ್ರೀಯು ತನ್ನ ಗಂಡನ ಬಳಿ ಏನು ಮಾತನಾಡುತ್ತಾಳೆ? சின்ன வீடு கட்டலாம் என்று ತನ್ನ ಮನೆಯ ಮೇಲೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಕೋಣೆಯನ್ನು ಕಟ್ಟಲು ಹೇಳುತ್ತಿದ್ದಾಳೆ. கீழ சின்ன பிள்ளைக்கு மேல பெரிய பிள்ளைக்கு நான் சொன்னா, ಕೆಳಗೆ ಚಿಕ್ಕ ಮಗನಿಗೆ ಮೇಲೆ ದೊಡ್ಡ ಮಗನಿಗೆ. பரவாயில்ல, இப்படி பண்ணிக்கலாம், ಹೀಗೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ இப்படின்னு யாரா சொன்னாங்களா? ಹೀಗೆ ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಿದ್ರಾ? இது வந்து என் பெரிய பொண்ணுக்கு, ಇದು ದೊಡ್ಡ ಮಗಳಿಗೆ, இது வந்து என் பையனுக்கு, ಇದು ಮಗನಿಗೆ அப்படின்றவங்க கனத்தை பெற முடியாது. ಆ ತರ ಒಂದು ಘನವೊಂದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இந்த ಅಮ್ಮ ಈ ಒಂದು ಸ್ತ್ರೀಯು அந்த பரிசுத்தவானுக்காக, ಆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧವಂತನಿಗಾಗಿ, ಆ ಒಂದು ಪ್ರವಾದಿಯಾಗಿ ஒரு வீட்டை அவள் ஆயத்தம் பண்ண போகிறாள். ಒಂದು ಮನೆಯನ್ನು ಅವರಿಗಾಗಿ ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತಿದ್ದಾಳೆ. ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿಯರೇ, சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ನೀವೇ ಅವರ ಆಲಯವಾಗಿದ್ದೀರಿ ಹೇಳುತ್ತದೆ. சகோதரிகள், ಅನೇಕ ಸಹೋದರಿಯರು இருதயத்தையே தேவனுக்கு ஆலயமாக இன்னும் கட்டவில்லை. ಇನ್ನು ಅವರ ಒಂದು ಮನಸ್ಸನ್ನು ದೇವರಿಗೆ ಕಟ್ಟಲಿಲ್ಲ. ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿಲ್ಲ. இருதயத்தில் தேவன் இருக்கிறதற்கு பதிலாக சாத்தான் குடிಕೊಂಡಿರುக்கிறார். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಸೈತಾನ ಆಳುತ್ತಿದ್ದಾನೆ. ಲೋಕದ ಆಸೆಯನ್ನು ಕೊಂಡುಕೊಳ್ಳುತ್ತಿದೆ. வெள்ளியும் குடிಕೊಂಡಿರುತ್ತದೆ. ಬಂಗಾರವು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದೆ. ಇಚ್ಛೆಗಳು ಕುಡಿಕೊಂಡಿರುತ್ತದೆ. ಮಾಂಸದ ಇಚ್ಛೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದೆ. But Shulamith is a totally different lady. ಬಟ್ ಈ ಒಂದು ಸುನೇಮಿ ಸ್ತ್ರೀಯಳು ಇಲ್ಲಿ ಒಂದು ಎಲ್ಲರಿಗಿಂತ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದ್ದಾಳೆ. Hallelujah. Hallelujah. ಮೊದಲಾದ ಆಂಡವರಿಗೆ ஒரு வீட்டை கட்ட விரும்புகிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ಸೇವಕನಿಗೆ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತಿದ್ದಾಳೆ. அதில் அவருக்கு ஒரு கட்டிலையையும், ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಅವರಿಗೆ ಮಂಚ, ஒரு மேஜையையும், ಮೇಜನ್ನು, ஒரு ನಾರ್ಕಾಲಿಯையும், ಒಂದು ಕುರ್ಚಿಯನ್ನು, ஒரு குத்து விளக்கையும் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ಒಂದು ದೀಪ ಸ್ತಂಭವನ್ನು ಕೊಡಬೇಕೆಂದು ಹೇಳುತ್ತಾಳೆ. முன்னால இருந்தா அடிச்சிருப்பான்றாங்க கொஞ்சம் பேரு. ನನ್ನ ಮುಂದೆ ಇದ್ದರೆ ಹೊಡಿತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ ಸ್ವಲ್ಪ ಜನರು. ಸೂಲಮಿತ್ಯಾಳಕ್ಕೆ இருக்கிற ಲವ್ பாருங்களேன். ಈ ಒಂದು ಸ್ತ್ರೀಯಳ ಒಂದು ಪ್ರೀತಿಯನ್ನು ನೋಡಿ, ಒಂದು ಪ್ರೀತಿಯನ್ನು ನೋಡಿ, ಎಂತ அளவுக்கு ஊழியக்காரன் நேசிக்கிறான் பாருங்க. ಎಷ್ಟು ಒಂದು ಆಗಿದ್ದ ಆತನೊಂದು ಸೇವಕರನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಿದ್ದಾಳೆ. ಪರಿಶುದ್ಧವಾனை எப்படி நேசிக்கணும்னு சூலமித்யாளகிட்ட கத்துக்கணும். ಒಂದು ಪರಿಶುದ್ಧವಂತರನ್ನು ಹೇಗೆ ಪ್ರೀತಿಸಬೇಕೆಂದು ಈ ಒಂದು ಸ್ತ್ರೀಯಳ ಬಳಿ ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. நாங்க தான் நேசிக்கலாம்னு விரும்புறோம், பாஸ்டம்மா விட மாட்டான்றாங்க. ನಾವೇ ಪ್ರೀತಿಸೋದು ಆದರೆ ಪಾಸ್ಟಮ್ಮನವರು ಬಿಡುತ್ತಿಲ್ಲ. இந்த மாதிரி ஒரு அறை ಕಟ್ಟಿ இருந்தா விட்டுட்டு இருக்கலாம். ಈ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಕೋಣೆ ಕಟ್ಟಿದರೆ ನಾನು ಬಿಡುತ್ತಿದ್ದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலೂயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்க ஒரு அறை கட்டி ಈ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿ சரி அப்படியே விட்டுட்டு இருந்திருக்கலாம். ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಡಬಹುದು. பாஸ்டர் வரும்போது அந்த வீட்ல போய் அப்படியே ஜெபம் பண்ணலாம்னு விட்டுட்டு இருந்திருக்கலாம். ಸೇವಕರು ಬರಬೇಕಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೋಗುತ್ತಾರೆ ಬಿಟ್ಟು ಬಿಡಬಹುದು. அவர் ரெஸ்ட் எடுக்க ஒரு கட்டல் போடுறாங்க. அங்க ಅವರು ಒಂದು
ರೆಸ್ಟ್ ತಗೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಮಂಚವನ್ನು ಹಾಕುತ್ತಿದ್ದಾರೆ. ஊழியக்காரனுடைய கஷ்டம் ஒரு விசுவாசிக்கு தெரிய வேண்டும். ಒಂದು ಸೇವಕರ ಒಂದು ಕಷ್ಟ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಗೊತ್ತಾಗಬೇಕು. ஊழியக்காரனுடைய பாடு ஒரு விசுவாசிக்கு தெரிய வேண்டும். ಅವರ ಒಂದು ಕಷ್ಟ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಗೊತ್ತಾಗಬೇಕು. ஒரு உபத்திரவம் விசுவாசிக்கு தெரிய வேண்டும். ಸೇವಕರ ಉಪದ್ರವ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಗೊತ್ತಾಗಬೇಕು. வெறும் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஊழியக்கார பார்க்கிறது, ಭಾನುವಾರ ಬಂದು ಸೇವಕರನ್ನು ನೋಡುವುದು, அந்த இடையில அவர் எங்க இருக்கிறான்னு ಯಾರಿಗೂ தெரியாது. ಅವರು ಬೇರೆ ದಿನ ಎಲ್ಲಿರುತ್ತಾರೆ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, தெரியாது, ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ರು ಗೊತ್ತಿಲ್ಲ. சர்ச்சில சொன்னாலும் சிலருக்கு ಕೇட்காது, ಸಭೆಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರೆ ಕೂಡ ಸ್ವಲ್ಪ ಜನ ಕೇಳುವುದಿಲ್ಲ. ஆனா இந்த அம்மா பாருங்க, ಆದ್ರೆ ಈ ಸ್ತ್ರೀಯನ್ನು ನೋಡಿ அந்த பரிசுத்தவானின் வீட்டிலே வந்து தங்க வேண்டும். ಆ ಪರಿಶುದ್ಧವಂತ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಬಂದು ನೆನೆಸಬೇಕು. சரி, அவருக்கு அப்படியே விட்டுட கூடாதா? ಹಾಗೆ ಬಿಡಬಾರದಾ? அழகா ஒரு டேபிள் வேற போடுறாங்க, ಒಂದು ಮಂಚವನ್ನು ಕೂಡ ಹಾಕುತ್ತಿದ್ದಾರೆ, ஒரு சேர் வேற போடுறாங்க, ಒಂದು ಕುರ್ಚಿಯನ್ನು ಹಾಕುತ್ತಿದ್ದಾರೆ. படுக்கணும்னா படுக்கட்டும், ಮಲಗಬೇಕಾದ್ರೆ ಮಲಗಲಿ, உட்காரட்டும்னா உட்காரட்டும், ಕೂತುಕೊಳ್ಳೋದು ಕೂತುಕೊಳ್ಳಲಿ. பரிசுத்தவான்கள் என்ன செய்வார்கள்? ಪರಿಶುದ್ಧವಂತರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? பைபிள் படிப்பாங்க, ಸತ್ಯವನ್ನು ಓದುತ್ತಾರೆ. வீடு பிரகாசமாய் இருக்க வேண்டும், ಆ ಮನೆಯು ಪ್ರಕಾಶವಾಗಿರಬೇಕು. ஒரு விளக்கு கூட வைக்கிறார்கள், ಒಂದು ದೀಪ ಸ್ತಂಭವನ್ನು ಕೂಡ ಇಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு உங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? ನಿಮ್ಮ ಒಂದು ನೆನಪಿಕೆ ಹೇಗೆ ಇದೆ? ನಿಮ್ಮ ಯೋಚನೆಗಳು ಹೇಗೆ ಇದೆ? உலக பிரகாரமான ஒரு பரிசுத்தவானுக்கு, ಲೋಕದ ಪ್ರಕಾರ ಪರಿಶುದ್ಧವಂತನಿಗೆ இப்படிப்பட்ட முடிவை எடுப்பாள் என்று சொன்னாள். ಈ ಒಂದು ಸ್ತ್ರೀಯಳು ಈ ಒಂದು ಸಂಬಂಧ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾಳೆ. காரியங்களை தன் கணவனோடு பேசுவாள் என்று ಈ ಒಂದು சொன்னாள். ತನ್ನ ಗಂಡನ ಬಳಿ ಮಾತನಾಡುವುದಾದರೆ, விசுவாசிகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ವಿಶ್ವಾಸಿಗಳೇ, வரப்போகிற மணவாளனுக்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ಬರುತ್ತಿರುವ ಮೊದಲಿಂಗನಿಗೆ ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ? மணவாளனுக்கு நீங்களும் நானும் என்ன செய்து ಆ கொண்டிருக்கிறோம்? ಮೊದಲಿಂಗನಿಗೆ ನಾವು ನೀವು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ? உங்கள் உழைப்பில் ஆண்டவருக்கு என்ன செய்கிறீர்கள்? ನೀವು ನಿಮ್ಮ ಜಿಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಿ? ஆண்டவருக்கு என்ன செய்கிறீர்கள்? ನಿಮ್ಮ ಬಲದಲ್ಲಿ ನೀವು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಿ? ஆண்டவர் கேட்பாரு, ದೇವರು ಕೇಳುತ್ತಾರೆ, நான் உன்னை அழைத்தேனே, ನಾನು ನಿನ್ನ ಕರೆದನಲ್ಲವಾ, உன்னை அபிஷೇகித்தேನೆ, ನಿನ್ನ ಅಭಿಷೇಕಿಸಿದನಲ್ಲವಾ, உன்னை தெரிந்து கொண்டேனே, ನಿನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡನಲ್ಲವಾ, உன்னை ಆಶೀರ್ವದಿத்தೇನೆ, ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸ ಮಾಡಿದನಲ್ಲವಾ, ಸಂಪಾದಿಕ நல்ல ಬಲத்தை ನಿನ್ನ ಕೊಡುತ್ತೇನೆ, ಸಂಪಾದನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟೆನಲ್ಲವಾ. What you are doing? ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯಾ? Are you build my kingdom? ನಿನ್ನ ನನ್ನ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತಿದ್ದೀಯಾ? கேட்குவார், என்னுடைய ராஜ்யத்தை நீ கட்டினாயா என்று. ನನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುತ್ತೀನ ದೇವರನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ. எத்தனை மாடி மாளிகை கட்டனாலும் சரி, ಎಷ್ಟು ಒಂದು ಮಾಡಿ ಕಟ್ಟಿದರೂ ಸರಿ, ಗೋಲ್ಡ್ வாங்கி வச்சிருந்தாலும் ಎಷ್ಟು சரி, ಬಂಗಾರ ತೆಗೆದುಕೊಂಡರೂ ಸರಿ, ವ್ಯಾಲ್ಯೂ ಉಳ್ಳ புடவைகள் வைத்திருந்தாலும் சரி, ಎಷ್ಟು ಒಂದು ಬೆಲೆ ಉಳ್ಳಂತ ಸೀರೆ ಇಟ್ಟಿದ್ದರೂ ಸರಿ, ஆனால் ಆಂಡವರಿக்காக ನೀ என்ன செய்தாய் என்று ಆದರೆ கேள்வியோடு ದೇವರಿಗಾಗಿ ನೀನು ಏನು ಮಾಡುತ್ತೀನಿ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕೇಳುವನಾಗಿದ್ದಾನೆ. ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋನ್ವಾ? ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋನ್ವಾ? பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಕೇಳಿರಿ, ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறாய்? ದೇವರಿಗಾಗಿ ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯಾ? ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி இல்லீங்களா? ತುಂಬಾ ಕಷ್ಟವಾದಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. ஞாயிற்றுக்கிழமை வந்து பாட்டு பாடுறதுக்கே சனிக்கிழமை போன் பண்ணணும், ಭಾನುವಾರ ಬಂದು ಆಡುವುದಕ್ಕೆ ಶನಿವಾರ ಫೋನ್ ಮಾಡುತ್ತಾರೆ. என்னமா பண்ற? ಏನಮ್ಮ ಮಾಡುತ್ತೀಯಾ? உட்கார்ந்துதான் இருக்கிறேன், ಕೂತುಕೊಂಡೇ ಇದ್ದೇನೆ. எனக்கு சில கேள்விங்கெல்லாம் வரும்போது நான் சிரிக்கிறேன், ரொம்ப எனக்கு என்னன்னே தெரியல. ಒಂದೊಂದು ಪ್ರಶ್ನೆ ಬರಬೇಕು ನನಗೆ, ನಾನೇ ನಗುತ್ತಿರುತ್ತೇನೆ. உட்கார்ந்திருக்கவா உன்னை தெரிந்து கொண்டார்? ಕೂತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನಾನು ಆರಿಸಿಕೊಂಡನಾ? நீ உட்கார்ந்திருக்கவா உன்னை அழைத்தார்? ನೀನು ಕೂತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನಿನ್ನನ್ನು ಕರೆದನಾ? உன்னை ಅಭಿಷೇಕಿத்தார்? ನೀನು ಕೂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅದನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಿದನಾ? பாடக்கூடிய வரங்களை கொடுத்தார்? ನೀನು ಕೂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅದನ್ನು ಹಾಡುವುದಕ್ಕೆ ವರವನ್ನು ಕೊಟ್ಟನಾ? ஜெபிக்க வரங்களை கொடுத்தார்? ನೀನು ಕೂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ವರವನ್ನು ಕೊಟ್ಟನಾ? அந்த வேதத்தை உன்னுடைய கரத்தில் ஆண்டவர் ನೀನು கொடுத்திருக்கிறார். ಕೂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಸತ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟನಾ? தேவன் உனக்கு போதிக்கக்கூடிய ஞானத்தை ನೀನು கொடுத்திருக்கிறார். ಕೂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಬೋಧಿಸುವಂತ ಜ್ಞಾನ ದೇವರು ಕೊಟ್ಟನಾ? அல்ல சகோதரிகளே, ಇಲ್ಲ ಸಹೋದರಿಯರೇ, நீங்கள் உதவற்ற ஒரு பாத்திரமாய் இருக்க கூடாது. ನೀವು ಏನು ಅಂತ ಇಲ್ಲದೆ ಒಂದು உதவியுள்ள ஒரு ಪಾತ್ರ, பாத்திரமாய் ನೀವು மாற வேண்டும். ಉಪಯೋಗವಾಗುವಂತ ಪಾತ್ರೆಯಾಗಿರಬೇಕು. வெறுமையான பாத்திரமாய் இருக்க ನೀವು கூடாது. ಏನು ಇಲ್ಲದೆ ಒಂದು ಪಾತ್ರೆಯಾಗಿರಬಾರದು. வழியிற பாத்திரமாய் ನೀವು மாற ತುಂಬಿ வேண்டும். ಸುರಿಸುವಂತ ಪಾತ್ರೆಯಾಗಿರಬೇಕು. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. ಸತ್ಯದಲ್ಲಿ ಕಾಣುವ ಪಾತ್ರೆ ಎಲ್ಲ ಯೇಸುವನ್ನು ಹೊಗಳುತ್ತದೆ. இன்னைக்கு நான் என்ன செய்து ಇವತ್ತು ನಾನು கொண்டிருக்கிறேன்? ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ? பாடுகிறதுக்கு பாடல் அழகாகத்தான் இருக்கிறது, ಹಾಡುವುದಕ್ಕೆ ಹಾಡು ಸುಂದರವಾಗಿ ಇರುತ್ತದೆ. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. பாடுங்க. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து சொல்லுங்க எல்லாரும், வளைந்து கொள்ளுமே, வளைந்து கொள்ளுமே.
பாட ரொம்ப அழகா இருக்கு. ಹಾಡುವುದಕ್ಕೆ ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿದೆ. ರಿಯಾಲಿಟಿல நாம் கொண்டு வர வேண்டும். ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ತಂದುಕೊಳ್ಳಬೇಕು. ಅನುಭವத்துல நாம் கொண்டு ವರ வேண்டும். ನಮ್ಮ ಅನುಭವನ ತಂದುಕೊಳ್ಳಬೇಕು. இந்த சூலமித்யாள் ಈ ಒಂದು ಸ್ತ್ರೀಯಳು அந்த உலகத்துல கணம் பொருந்தியவளாய் மாத்திரமல்ல, ಈ ஞானமுள்ளவளாய் மாத்திரமல்ல, ಜ್ಞಾನವಂತರಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ஊழியக்காரரை எப்படி நேசிக்க வேண்டும் என்று தெரிந்திருந்தாள். ತನ್ನ ಸೇವಕರನ್ನು ಹೇಗೆ ಪ್ರೀತಿಸಬೇಕೆಂದು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಳು. நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். ನೀವು ನಾವು ಕೂಡ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. இந்த உலகத்தில் உள்ள ஊழியக்காரனை நீங்கள் சரியாக நேசிப்பீர்கள் என்று சொன்னார். ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಒಂದು ಸೇವಕನು ಸರಿಯಾಗಿ ಪ್ರೀತಿಸುವರಾದರೆ உண்மையாகவே உங்களுடைய பரமபிதாவை கூட நேசிக்க உங்களால் முடியும். ಸತ್ಯವಾಗಿ ಕೂಡ ನೀವು ನಿಮ್ಮ ದೇವರನ್ನು ಕೂಡ ನೀವು ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஒரு சிலர் யோசிக்கிறாங்க, ಸ್ವಲ್ಪ ಜನ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ಪಾಸ್ಟರ್ ಮಾತ್ರ நேசிக்கலாம், ಪಾಸ್ಟರ್ ಏನವರು ಮಾತ್ರ ಪ್ರೀತಿಸಬಹುದು. சிரிக்குது பாரு, ಅವರು ನಗುತ್ತಾರೆ ನೋಡಿ, ಹಾಗೆ ನಗುತ್ತಾರೆ. ஏன் பாஸ்டர் அம்மா ஊழியம் செய்யல உங்களுக்கு? ಯಾಕೆ ನಿಮಗೆ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಸೇವೆ ಮಾಡಲಿಲ್ಲವೇ? ஹalleluya 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 ஹalleluya. நீங்க நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் ನೀವು என்னுடைய நேசர் என் அருகாமையிலே இருக்கிறார். ನನ್ನ ಒಂದು ದೇವರಲ್ಲಿ ನಾನು ಪ್ರೀತಿಯುಳ್ಳವಳಾಗಿದ್ದೇನೆ. ஹalleluya. He is loving me more. ಆತನು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಆತನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಆತನು ಹೆಚ್ಚು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಸೇವಕನು ಹೆಚ್ಚು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಆಂಡವರುடைய ஊழியக்காரரை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ದೇವರೊಂದು ಸೇವಕರನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕೆ ಕಲಿತುಕೊಳ್ಳಿರಿ. ಕಟ್ಟ ಕற்றுக்கொள்ளுங்கள். ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. இருக்கிற வெள்ளியும் பொன்னும் விலை உயர்ந்ததும் உங்களுடைய பரலோக ராಜ್ಯத்திற்கு கொண்டு போகாது. ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ಬೆಳ್ಳಿಯೋ ಬಂಗಾರ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರಿಸುವುದಿಲ್ಲ. ನಿನ್ನ ಘನ ಹೊಂದಿದವಳು ಮಾರ್ಪಡೋಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எதையாகிலும் செய்ய உங்களை விட்டு கொடுக்க ದೇವರಿಗಾಗಿ ಏನಾದರೂ ಮಾಡೋದಕ್ಕೆ ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. ஹalleluya 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 ஹalleluya. இவருடைய உள்ளத்தை அந்த தேவதாசன் அறிந்திருந்தார். ನಿಮ್ಮ ಈ ಒಂದು ಹೃದಯವನ್ನು ದೇವದಾಸನು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದನು. அவர் அவங்க வீட்டுக்கு போறாரு, ಅವರ ಮನೆಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. அப்ப அவங்க கிட்ட பேசுறாரு, ಅವರ ಬಳಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. 15வது வசனத்தை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். 15ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಾನು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியே நின்றாள். ஹalleluya ஹalleluya. அந்த அம்மாவை போய் கூட்டுவாங்கன்னு தன் வேலைக்காரனுக்கு சொல்றாரு. ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಮೇಲೆ ಆತನ ಆ ಕೆಲಸರಿಗೆ ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತಾನೆ. கேயாசின்னு ஒரு வேலைக்காரர் இருந்தாரு. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬಳು ಕೆಲಸಗಾರರಿದ್ದರು. அவர் எங்க போனாலும் அவர் கூட இவர் போயிருவாரு. ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದು ಅವರ ಜೊತೆಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದರು. ஊழியக்காரர் எங்க போனாலும் கூட போவாரு. ಸತ್ಯ ಸೇವಕರು ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು ಅವರ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ஊழியக்காரங்க எங்க போனாலும் கூட போவே உங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும். ಸೇವಕರು ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು ಅವರ ಜೊತೆ ಹೋಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. அன்றைக்கு கேயாசி எலியாவின் பின்பதாக இருந்தார். ಹಾಗೆ ಇಲ್ಲಿ ಅವಳು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅವರ ಬಳಿಗೆ ಇದ್ದರು. அவர் அனுப்பிச்சு அந்த அம்மாவை கூப்பிடுன்னு சொல்றாங்க. ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಕರೆದು ಹೇಳುತ್ತಾರೆ. சோ இந்த அம்மாவை கூப்பிடும் பொழுது ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಕರೆಯಬೇಕಾದರೆ அந்த அம்மா என்ன செய்றாங்க தெரியுங்களா? ಆ ಅಮ್ಮ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? வந்து வாசற்படியிலே நின்றாள். ಆಕೆ ಬಂದು ಬಾಗಿಲಿನ ಹತ್ತಿರ ನಿಂತಳು. டிசிப்ளின் என்னன்னு அந்த அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு. ಶಿಸ್ತು ಏನೆಂದು ಆ ಅಮ್ಮನವರಿಗೆ ಗೊತ್ತು. டிசிப்ளின் என்னன்னு நம்ம தெரியணும் பெண்களுக்கு. ಶಿಸ್ತು ಏನೆಂದು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஒழுங்கு கிரமம் பெண்களுக்கு காணப்பட வேண்டும். ಕ್ರಮವಾಗಿರಬೇಕು, ಸ್ತ್ರೀಯರಿಗೆ ಅದು ಗೊತ್ತಾಗಬೇಕು. யாராவது கூப்பிட்டாங்கன்னா ಯಾರಾದರೂ ಕರೆದರೆ டபடபான்னு அவங்க வீட்ல ஓடக்கூடாது சொல்லி ಡಬಡಬ ಅಂತ ಓಡೋಗಬಾರದು. கதவு கிட்ட போணும், ಬಾಗಿಲ ಬಳಿ ಹೋಗಬೇಕು, ತಟ್ಟಬೇಕು. யாராவது வந்து பார்த்தாங்கன்னா ಯಾರಾದ್ರೂ ಬಂದು ನೋಡಿದರೆ எங்களை ஐயா வர சொன்னாரா, ನಮ್ಮನ್ನು ಅಯ್ಯ ಬರೆದು ಕೇಳಿದರು. எதுக்குன்னு தெரியல, ಯಾಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, கேட்டு போலான்னு வந்தேன். ಕೇಳಿ ಹೋಗೋಣ ಅಂತ ಬಂದೆ. ஒழுங்கு ಶಿಸ್ತು, கிறிஸ்துவ பெண்களுடைய வாழ்க்கையில ஒழுங்கு இருக்க வேண்டும். ಕ್ರೈಸ್ತರ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಶಿಸ್ತಿರಬೇಕು. கிறிஸ்தவர்கள் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ண வேண்டும். ಕ್ರೈಸ್ತರು ಶಿಸ್ತನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. எங்க போனாலும் அவ்வளவுதான், ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ರು ಅಷ್ಟೇ. வீட்டு கூட்டத்துல சில காரியங்களை பாக்குறேன் பாருங்க. ಈ ಒಂದು ಮನೆ ಕೂಡಲು ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ನೋಡುತ್ತೇನೆ ನೋಡಿ. ಸಹೋದರಿ என்ன ತಪ್ಪಾ ನೆನೆಸಿಕೋ, ಯಾವ ಸಹೋದರಿ ತಪ್ಪಾಗಿ ನೆನೆಸಬಾರದು. அந்த வீட்டாரை நேசிக்கிறீங்க எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ನೀವು ಆ ಮನೆಯವರನ್ನು ಪ್ರೀತಿಸೋದು ನನಗೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. ரொம்ப ಫ್ರೆಂಡ್ ಕೂಡ எனக்கு தெரியும். ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಒಳ್ಳೆ ಸ್ನೇಹಿತರಿಂದ ಕೂಡ ಗೊತ್ತು. ತಪ್ಪಾ சொல்லல, ಅದನ್ನ ತಪ್ಪಾಗಿ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் போய் ஹெல்ப் பண்ணுங்க, ಒಬ್ಬರಿಬ್ಬರು ಹೋಗಿ ಸಹಾಯ ಮಾಡಿ. நான் கூட்டம் முடிஞ்ச கண்ணர் தந்தா ஒரு சில டைம்ல ஒருத்தர் இருக்குதுல, ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಗಿ ಕಣ್ಣು ನೋಡಿ ಬಿಚ್ಚಿ ನೋಡಿದ್ರೆ ಯಾರು ಕಾಣಿಸುವುದಿಲ್ಲ. என்னமான்னு பார்க்கலாம்னாலும் பக்கத்துல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ಏನೆಂದು ನೋಡುವುದಾದ್ರೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೂಡ ಒಬ್ಬರು ಇರುವುದಿಲ್ಲ. அவங்க வீட்டு கிச்சன்ல தான் இருக்காங்க. ಎಲ್ಲರೂ ಅವರ ಮನೆಯ ಕಿಚನ್ ಅಲ್ಲೇ ಇರುತ್ತಾರೆ. என்ன பிரசங்கன்னு கேட்டாலும் அவங்களுக்கு தெரியாது. ಇಷ್ಟೊತ್ತು ಏನು ಪ್ರಸಂಗ ಎಂದು ಕೇಳಿದರೆ ಕೂಡ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. பிரசங்கம் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ಏನು ಪ್ರಸಂಗ ಮಾಡೋದು ಕೇಳಿದ್ರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எல்லாம் மறந்துட்டு
மறந்துட்டு இருப்பாங்க. ಎಲ್ಲರೂ ಮರೆತು ಹೋಗಿರುತ್ತಾರೆ. அப்புறம் வேற பேச்சு தான் ஓடுது. ಆಗ ಬೇರೆ ಮಾತೇ ಓಡುತ್ತದೆ. வேற கதை தான் ஓடுது. ಬೇರೆ ಕಥೆನೇ ಓಡುತ್ತಿರುತ್ತದೆ. இது நல்லதுதான். ಇದು ಒಳ್ಳೆಯದೇ. இது தேவைதான். ಇದು ಅಗತ್ಯನೇ. நம்ம ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ಮೇಂಟೈನ್ ಮಾಡೋದು ரொம்ப நல்லதுதான். ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತವನ್ನು ಇದು ಮಾಡಿ ಅದು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯದೇ. ಆಪತ್ತಕ್ಕೆ ಉದವ ಆட்கள் வேணும். ಯಾಕಂದ್ರೆ ಕಷ್ಟ ಬಂದ್ರೆ ನಮಗೆ ಜನ ಬೇಕು. ಆனா ಅದೇ ಸಮಯத்துல ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಎಂತ வீட்ல போனாலும் ಯಾವ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋದರು எங்க இருந்தாலும் ಎಲ್ಲಿ ಇದ್ದರು நம்முடைய ಡಿಸಿಪ್ಲಿನ್ நம்ம ಮೇಂಟೈನ್ பண்ண ಕತ್ತಬೇಕು. ನಾವು ಶಿಸ್ತನ್ನು ಹೇಗೆ ಇರಬೇಕು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. பெண்களுக்கு ಡಿಸಿಪ್ಲಿನ್ இருக்க வேண்டும். ಕ್ರೈಸ್ತರ ಒಂದು ಮಕ್ಕಳಿಗೆ ಶಿಸ್ತಿರಬೇಕು. வீட்லயே பாருங்களேன், ಮನೆಯಲ್ಲೇ ನೋಡಿ, வீட்ல யாராவது நம்ம பிள்ளைங்க கதவை சாத்திட்டு ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்தா ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಏನಾದ್ರು ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ, அம்மா நினைப்பாங்க, ஐயோ இவ்வளவு நேரம் ஆச்சு குழந்தை சாப்பிடல. ಅಮ್ಮ ನೆನೆಸುತ್ತಾರೆ ಇಷ್ಟೊತ್ತಾಯ್ತು. சம்பாதிக்கிறதே அவங்களுக்கு தானே, ಸಂಪಾದನೆ ಅವರಿಗೋಸ್ಕರ ಅಲ್ಲವಾ. ಟೈಮ್க்கு சாப்பிடணும்னு கதவை ತಟ್ಟುவாங்க. ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಟೈಮಿಗೆ ತಿನ್ನಬೇಕು ಕದವನ್ನು ತಟ್ಟುತ್ತಾರೆ. பேசுறாங்க நம்ம பிள்ளைங்க ಹೇಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? எப்படி பேசுறாங்க, ಹೇಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ தெரியாது. நான் இவ்வளவு நேரத்துக்கு லாகின் பண்ணிருக்கேன், ಗೊತ್ತಿಲ್ಲ. ಈ ಸಮಯ ನಾನು ಲಾಗಿನ್ ಮಾಡಿದ್ದೇನೆ, வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೇನೆ, ನಾನು ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ, தெரியுது, ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. புள்ளைய சாப்பிட வைக்கணுமே, ಆದ್ರೆ ಮಕ್ಕಳನ್ನು ಕೂಡ ತಿನ್ನಿಸಬೇಕು. ಇದು ತಾಯಿ. தெரியுதான்னு கேக்குது புள்ள, ಗೊತ್ತಿಲ್ವಾ ಅಂತ ಕೇಳುತ್ತದೆ ಮಗು. ಡಿಸಿಪ್ಲಿನ್ ಇಲ್ಲ, ಶಿಸ್ತಿಲ್ಲ, ஒரு மெயின்டைன் பண்ண முடியல, ಇದನ್ನು ಮೇಂಟೈನ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗುತ್ತಿಲ್ಲ. சில சந்தர்ப்பத்துல பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குமே நிறைய காரியங்கள் நடக்கிறது. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಕೆಲವು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಗೆ ತಾಯಿಯರಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತದೆ. ஏன் கனம் பெற்றவள் தெரியுங்களா? ಯಾಕೆ ಈಕೆಯು ಘನ ಹೊಂದಿದವಳು ಗೊತ್ತಾ? வாழ்க்கையில ಡಿಸಿಪ್ಲಿನ್ ಇರುತ್ತದೆ. ಆಕೆ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಶಿಸ್ತಿತ್ತು. ನಾನು ಡಿಸಿಪ್ಲಿನ್ ಉಳ್ಳವர்களாக வாழ வேண்டும். ನೀವು ನಾವು ಕೂಡ ಶಿಸ್ತಿನಲ್ಲಿರುವ ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. கூப்பிட்ட பொழுது ಆ ಒಂದು ಸೇವಕನು ಕರೆದಾಗ ವಾಸಪಡಿயிலே நின்றாள், ಬಾಗಿಲಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಂತಳು. ஹalleluya 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 ஹalleluya. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட டிசிப்ளின் உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். ನೀವು ನಾವು ಆ ರೀತಿಯ ಒಂದು ಶಿಸ್ತಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಬದುಕಬೇಕು. இவ்வளவு குணாதிசயமுடைய அவளுடைய வாழ்க்கையில கூட ಈ ಇಷ್ಟೊಂದು ಗುಣಗಳನ್ನು ಹೊಂದಿರೋ ಆಕೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ஒரு ஆபத்தான சூழ்நிலை நேரிடுகிறது. ಒಂದು ಕಷ್ಟ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಬರುತ್ತದೆ. திடீரென்று அவளுடைய மகன் மரித்து போகிறான். ಹಾಗೆ ಒಂದು ತಕ್ಷಣ ಆಕೆ ಒಂದು ಮಗನು ಅಲ್ಲಿ ತೀರಿ ಹೋಗುತ್ತಾನೆ. பெற்றெடுத்த பிள்ளை, ಎಷ್ಟೋ ಒಂದು ಪ್ರಯಾಸ ಮಾಡಿ ಎತ್ತಿರುವಂತ ಒಂದು ಮಗು, ஜெபம் செய்து பெற்றெடுத்த ஒரு பிள்ளை, ಎಷ್ಟೋ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಎತ್ತಿರುವಂತ ಒಂದು ಮಗು, அந்த மகன் மரித்து போகிறான். ಆ ಒಂದು ಮಗನು ಅಲ್ಲಿ ತೀರಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. என்ன செய்கிறது ಎಂದು தெரியாது. ಏನು ಮಾಡೋದು ಆಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஐயೋ என் மகன் மரித்து விட்டான், ಅಯ್ಯೋ ನನ್ನ ಮಗ ಮರಣ ಹೊಂದಿದ್ದನು, நான் கனம் பறிந்தவளாயிருக்கிறேன், ನಾನು ಘನ ಹೊಂದಿದವಳಾಗಿದ್ದೇನೆ, ಸತ್ಯವಂತಳಾಗಿದ್ದೇನೆ, ஊழியக்காரரை நேசிக்கிறவளாயிருக்கிறேன், ಸೇವಕರನ್ನು ಪ್ರೀತಿಸುವಳಾಗಿದ್ದೇನೆ, ஒரு டிசிப்ளினாக நான் வாழ்ந்து ಒಂದು கொண்டிருக்கிறேன். ಶಿಸ್ತಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಬದುಕುತ್ತಿದ್ದೇನೆ. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம்? ಆದರೆ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾಕೆ ಈ ರೀತಿಯ ಸಂದರ್ಭ? பிற்பாடு ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தையை ಎಷ್ಟೋ கொடுத்தார். ವರ್ಷಗಳ ನಂತರ ದೇವರು ನನಗೆ ಒಂದು ಮಗುವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த குழந்தை இப்பொழுது ಮರಿತು விட்டதே. ಆ ಒಂದು ಮಗು ಇಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದಿತ್ತಲ್ಲ, என்ன செய்கிறது ಎಂದು தெரியவில்லை. ಏನು ಮಾಡುವುದು ಗೊತ್ತಿಲ್ಲ. அவள் தாசனை தேடி ஓடுகிறாள், ಆಕೆಯನ್ನು ದಾಸನನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾಳೆ, ஊழியக்காரனை தேடி ஓடுகிறாள், ಸೇವಕನು ಹುಡುಕಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾಳೆ, பரிசுத்தவானை பார்க்க ஓடுகிறாள், ಪರಿಶುದ್ಧವಂತ ನೋಡಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾಳೆ. அவளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்பொழுது, கண்ணீர் வரும்பொழுது, துக்ககரமான சூழ்நிலை வரும்பொழுது, ಆಕೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಬರಬೇಕಾದ್ರೆ, ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ಇರಬೇಕಾದರೆ ஊழியக்காரரை தேடி ஓடுகிறாள், ಸೇವಕನು ನೋಡಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾಳೆ, பரிசுத்தவானை தேடி ஓடுகிறாள். ಪರಿಶುದ್ಧವಂತ ನೋಡಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾಳೆ. இன்னைக்கு நாம் எப்படி வாழ்ந்து ಇವತ್ತು கொண்டிருக்கிறோம்? ನಾವು ಹೇಗೆ ಬದುಕುತ್ತಿದ್ದೇವೆ? நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்பொழுது, ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆಗಳು ಬರಬೇಕಾದರೆ, ಕಣ್ಣೀರು ಬರಬೇಕಾದರೆ, வேதனைகள் வரும்பொழுது, ಅಗತ್ಯಗಳು ಬರಬೇಕಾದರೆ தேவனை தேடுகிறோமா? ನಾವು ದೇವರನ್ನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದೇವಾ? ஊழியக்காரரிடத்துல உடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள். ಸೇವಕರ ಬಳಿ ಕಷ್ಟ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವಾ? ஒரு சில சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, ಕೆಲವರು ಸಭೆಗೆ ಬರುವುದಿಲ್ಲ, ಫೋನ್ பண்ற மட்டும் சொல்லவும் மாட்டாங்க. ನಾವು ಕರೆ ಮಾಡುವವರಿಗೆ ಹೇಳುವುದೂ ಇಲ್ಲ, ஏமா வரல, ಯಾಕಮ್ಮ ಬಂದಿಲ್ಲ, ரொம்ப உடம்பு சரி ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருந்தேன், ತುಂಬಾ ಹುಷಾರ್, ಅದಕ್ಕೆ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಅಡ್ಮಿಟ್ ಆಗಿದ್ದೇನೆ. எங்களுக்கு தெரியாது, ನೀವು ಹೇಳದಿದ್ರೆ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. எங்களை பரிசுத்தவான்கள் என்று மதித்தாள், ನೀವು ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಅಂತ ನೆನೆಸಿದರೆ, என்று நீங்கள் நினைத்தாள், ನೀವು ಸೇವಕ ನೆನೆಸಿದರೆ, குடும்பத்துல கஷ்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், துக்கங்கள் வரும் பொழுது, ನಿಮ್ಮ ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕಷ್ಟಗಳು, ವೇದನೆಗಳು ಬರಬೇಕಾದರೆ நீங்கள் மறுபடி உங்களை அன்பாய் ನೀವು கேட்டுக்கொள்கிறேன். ಸೇವಕರ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರುವುದಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. பகிர்ந்து கொள்ளும்படி ನಿಮ್ಮ ಕಷ್ಟಗಳನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ಳಿರಿ. அப்பொழுது நானும் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க அது
அது ஏதுவாயிருக்கும். ಆದರೆ ಕೂಡ ನಾವು ನಿಮ್ಮ ಬಳಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಸಹಾಯವಾಗಿರುತ್ತದೆ. பாருங்க, ஊழியக்காரர் கேட்கிறாரு, ಸೇವಕರು ಕೇಳುತ್ತಾರೆ. அந்த 26வது வசனம் சொல்லுகிறது, 26ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நீ சுகமாயிருக்கிறாயா? ನೀನು ಸುಖವಾಗಿದ್ದೀಯಾ? புருஷன் சுகமாயிருக்கிறானா? ನಿನ್ನ ಗಂಡನು ಸುಖವಾಗಿದ್ದಾನಾ? அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா? ಆ ಮಗು ಸುಖವಾಗಿದೆಯಾ என்று ಅವಳಿடத்திலே ಕೇಳು என்றான் ಎಂದು ಹೇಳಿ ಆಕೆ ಬಳಿ ಕೇಳುವುದು ಕೇಳಿದನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஊழியக்காரர்கள் உங்களை விசாரிக்கிறவர்கள். ಸೇವಕರು ನಿಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುವವರು. ஊழியக்காரர்கள் உங்களை விசாரிக்கிறவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. ಸೇವಕರು ನಿಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುವುದು ಮರೆತು ಹೋಗಬಾರದು. அவங்க ஊழியக்கார தேடி போறாங்க. ಆಕೆ ಒಂದು ಸೇವಕನ ಹುಡುಕಿ ಹೋಗುತ್ತಾಳೆ. வந்து கொண்டிருக்காரு, ತಿರುಗಿ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. ತನ್ನோடு இருக்கிற அந்த வேலைக்காரனை பார்த்து போய் அந்த அம்மா அப்பா அங்க வராங்க. ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಲ್ಲ, ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಅಮ್ಮನು ಬರುತ್ತಿದ್ದಾಳೆ. எவ்வளவு பெண்கள் வருவாங்க, ಎಷ್ಟು ಸಹೋದರಿ ಬರುತ್ತಾರೆ. தன்னை தேடி வருகிற பெண் யார் என்று அவருக்கு தெரியும். ಆತನೇ ಆ ಹುಡುಕಿ ಬರುವಳು ಯಾರೆಂದು ಅವನಿಗೆ ಗೊತ್ತುಂಟು. எவ்வளவு பெண்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, ಎಷ್ಟು ಜನ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಬದುಕುತ್ತಿದ್ದರು. ಯೇಸುவை ಕಾಣ ಕಲ್ಲರಿನ ಅಂಡೆயில ಓಡಿನ அந்த ಮರಿಯಾಳು ಯಾರು ಎಂದು ಯೇಸು ಆದರೆ ಆ ಒಂದು ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ ಹೋದ ಮರಿಯಾಳು ಯಾರು ದೇವರಿಗೆ ಗೊತ್ತುಂಟು. ಅವளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அழாதேன்னு. ಅವರು ನೋಡಿ ದೇವರು ಅಳಬೇಡ ಎಂದು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ தேடுவாயானா, ನೀನು ಹುಡುಕುವುದಾದರೆ நீ யாரை தேடுகிறாய் என்று அவருக்கு தெரியும். ನೀನು ಯಾರನ್ನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದೀಯ ಎಂದು ಅವರಿಗೆ ಗೊತ್ತುಂಟು. ವಿಚಾರಿக்கிறವರಾய் கடந்து ನೀನು ವಿಚಾರಿಸುವವರಾಗಿ ನೋಡು, ನಿನ್ನ ಬಳಿ ಬರುವನಾಗಿದ್ದಾನೆ. தேடுகிறாள் ಈ ஆண்டவரை, ಸ್ತ್ರೀಯನ್ನು ದೇವರನ್ನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾಳೆ. தெருவாய் தேடுகிறாள். ಬೀದಿ ಬೀದಿಯಾಗಿ ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾಳೆ. ಉನ್ನತ ಪಾಠ ವಾಸಿತು பாருங்க. ನೀವು ಆ ವಾಕ್ಯ ಓದಿ ನೋಡಿರಿ. தேடிட்டு நேசர் கிடைக்கலன்னு திரும்பி போலங்க, ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ ಸಿಗಲೆಂದು ತಿರುಗಿ ಹೋಗಿಲ್ಲ. மத்தியில போய் கேக்குறா, ಅಲ್ಲಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೇಳುವರಾಗಿದ್ದಾಳೆ. காவலாளர்கிட்ட போய் கேக்குறா, ಕಾವಲುಗಾರ ಬಳಿ ಹೋಗಿ ಕೇಳುವರಾಗಿದ್ದಾಳೆ. நேசரை பாத்தீங்களா? ನಮ್ಮನ್ನು ದೇವರನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? தேடுறான், அவர் எனக்கு கிடைக்கல. ಅವರನ್ನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದ ನಮಗೆ ಸಿಗಲಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುವರಾಗಿದ್ದಾಳೆ. நேசர் கிடைக்கிற வரைக்கும் அவ விடவே இல்லங்க. ಆತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಹುಡುಕುವ ಬಿಡಲೇ ಇಲ್ಲ. நேசர் கிடைச்ச உடனே ಅವರು ಸಿಕ್ಕಿದ ಸಿಕ್ಕನ என்னோடு வைத்துக் கொள்வேன் என்று ಅವರು சொல்றார். ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಹೇಳೋಣ. ಕೈ ಹಿಡಿದು ಅವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಹೇಳೋಣ. ಬೈಬಲ್ படிச்சா தானே தெரியும். ಸತ್ಯ ಓದಿದ್ರೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. பைபிள் படிங்க. ಸತ್ಯವನ್ನು ಓದಿರಿ. இது படிக்க படிக்க தேன் கூட்டிலும் மிகுந்த மதுரமுள்ளதாய் ನೀವು காணப்படும். ಇದನ್ನು ಓದಬೇಕಾದ್ರೆ ಜೇನಿಗಿಂತ ಸಿಹಿ ಜೇನಿಗೆ ಅದು ಮಧುರವಾಗಿದೆ. எப்படி எல்லாம் தேடினா பாருங்க. ಆತನು ದೇವರನ್ನು ಹೇಗೆ ಹುಡುಕಿದ ನೋಡಿರಿ. ಕಷ್ಟಕ್ಕಾக நேசரை தேடி ಈ போகுது. ಕಷ್ಟದಕ್ಕಾಗಿ ಆತನ ಸೇವಕನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾಳೆ. என் அன்பு விசுவாசிகளை பார்த்து நான் ನನ್ನ கேட்கிறேன், ಪ್ರೀತಿ ವಿಶ್ವಾಸವನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತೇನೆ, உங்க கஷ்டத்தின் மத்தியில யாரை தேடுறீங்க? ನಿನ್ನ ಕಷ್ಟದ ಮೇಲೆ ಯಾರನ್ನು உங்க ಹುಡುಕುತ್ತೀರಾ? இன்பத்தின் மத்தியில யாரை தேடுறீங்க? ನಿನ್ನ ಕಷ್ಟದ ಮೇಲೆ ಯಾರನ್ನು ಹುಡುಕುತ್ತೀರಾ? உங்க எல்லா சூழ்நிலையிலும் நீங்க யாரை தேடுறீங்க? ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಯಾರನ್ನ ನೀವು ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த நேசரை தேடுங்க. ನಿನ್ನ ಹುಡುಕರನ್ನು ಹುಡುಕಿರಿ. சூலமித்தியாள் ಈ ಒಂದು ಸ್ತ್ರೀಯಳು கனப்பட்டவள் என்று பெயர்ಪಡ காரணம், ಘನ ಒಂದೇಳು ಹೇಳು ಕಾರಣವೇನು? எல்லா சூழ்நிலையிலும் ಎಲ್ಲಾ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ தன்னுடைய ஊழியக்காரனை தேடினாள். ಆತನ ಒಂದು ಸೇವಕರನ್ನು ಹುಡುಕಿದಳು. இந்த சபையில் இருக்கிற சகோதரிகளே, ಈ ಸಭೆಯಲ್ಲಿರುವ இந்த சபையில் ಸಹೋದರಿಯರೇ, இருக்கிற சகோதரர்களே, ಈ ಸಭೆಯ ಸಹೋದರರೇ, உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை தேடுகிறீர்களா? ಎಲ್ಲಾ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಹುಡುಕುತ್ತೀರಾ? தேவனை நீங்கள் தேட வேண்டும். ದೇವರನ್ನು ನೀವು ಹುಡುಕಬೇಕು. பாருங்க, மகன் மரித்து விட்டான். ಮಗನು ಸತ್ತು ಹೋದನು. கேள்விப்படுகிற தாசன் அந்த வீட்டிற்கு கடந்து போகிறான். ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುವ ಒಂದು ದಾಸನು ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಬರುವನಾಗಿದ್ದಾನೆ. சொல்றாரு, ಎಲ್ಲರನ್ನು ಆಚೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ அந்த ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. மகனோடு கூட அவர் இணைக்கப்படுகிறார். ಆ ಒಂದು ಮಗಳೊಂದಿಗೆ ಆತನು ಕೇಳುವನಾಗಿದ್ದಾನೆ. ಇವரிடத்தில் இருக்கிற அந்த வார்ம்னஸ் அந்த குழந்தைக்குள்ளாக கடந்து போகிறது. ಇವರ ಬಳಿರುವ ಎಲ್ಲಾ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಆ ಒಂದು ಮಗು ಬಳಿ ಹೋಗುವುದಾಗಿದೆ. மகன் உயிரோடு எழுந்தான். ಆ ಮಗನು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದನು. ಕೈ ಎತ್ತಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಎಂದು ಹೇಳೋಣ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன்னிடத்தில் இப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்கும் என்று சொன்னார். ನಿನ್ನ ಬಳಿ ಈ ರೀತಿ ಗುಣಾಧಿಶಯಗಳಿದ್ದರೆ எங்கேயும் நடக்காதுமா, ಅದ್ಭುತ ಹಾಗೆ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. நடக்கும். ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. விசுவாசிக்கிறவங்க ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்க. ವಿಶ್ವಾಸಿಗಳು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಎಂದು ಹೇಳಿರಿ. நீ உண்மையுள்ளவளாய் இருப்பாய் என்று ನೀನು சொன்னார். ಸತ್ಯವಂತರ ಇರುವುದಾದರೆ, நீ ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவளாய் இருப்பாய் என்று ನೀನು சொன்னார். ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಾದರೆ, நீ ஆண்டவரை தேடுவாய் என்று சொன்னார். ನೀನು ದೇವರನ್ನು ಹುಡುಕುವುದಾದರೆ, உன்னுடைய லிமிட்டேஷனை உன்னுடைய டிசிப்ளினை மெயின்டெய்ன் பண்ணுவாய் என்று சொன்னார். ನಿನ್ನೊಂದು ಶಿಸ್ತನ್ನು ನೀನು ಕಂಡುಕೊಳ್ಳುವುದಾದರೆ அற்புதம் எங்கேயோ நடக்காது. ಅದ್ಭುತ ಎಲ್ಲೋ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு ஜீசஸ் கால்ஸ்ல அற்புதம் நடக்குதுன்னு ಈ போறாங்க. ದಿನದಲ್ಲಿ ಜೀಸಸ್ ಕಾಸ್ ಅದ್ಭುತ ನಡೆದು ಹೋಗುತ್ತಾರೆ. எனக்கு சபையில வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸಹೋದರಿ ಹೇಳಿದರು, அந்த அம்மாவை போய் பார்த்து ஜெபம் பண்ணோம், ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ಅವರಿಗೆ ತುಂಬಾ ಹುಷಾರಿಲ್ಲ ಎಂದು சரி ಹೇಳಿದರು. நானும் போயிட்டு இருக்கேன், ನಾನು ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ. சரி போற வழியில ஒரு யோசனை தோணுச்சு, ಹೋಗುವ ದಾಳಿ ಒಂದು ಯೋಚನೆ ಉಂಟಾಯಿತು. இந்த அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு போலாமேன்னு சொல்லி ಈ ಅಮ್ಮನವರಿಗೆ ಕಾಲ್ ಮಾಡಿ ಎಂದು ಹೋಗೋಣ நான் ಎಂದು அந்த அம்மாவுக்கு கால் பண்ணேன். ಆ ಅಮ್ಮನವರಿಗೆ ಕಾಲ್ ಮಾಡಿದೆ. அந்த அம்மா பஸ்ல 4 மாவடிக்கு போயிருக்குது. ಆ ಬಸ್ಸಲ್ಲಿ ಯಾವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ.
நான் போக வேண்டாம்னு சொல்லல, ನಾನು ಹೋಗಬೇಡ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ, நீங்க போங்க, நல்லதுதான். ನೀವು ಹೋಗಿ ಒಳ್ಳೇದೇ. ஆனா சர்ச்சில பாஸ்டருக்கு என்ன சொல்றீங்க? ಆದ್ರೆ ಸಭೆಗೆ ನೀವು ಸೇವಕರು ಏನು ಹೇಳುತ್ತೀರಾ? உடம்பு சரியில்லை, ಹುಷಾರಿಲ್ಲ, ஜரமா இருக்குது, ಜ್ವರ ಇದೆ, ஏந்திரிக்க முடியல, ಎದ್ದೇಳಕ್ಕೆ ಆಗುತ್ತಿಲ್ಲ. 4 மணிக்கு போறேன்னா பாஸ்டர் போவானா ಈ சொல்லிடுவாரு. ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿರೋದು ಪಾಸ್ಟರ್ ಹೋಗಬೇಡ ಅಂತ 4 ಹೇಳುತ್ತಾರೆ. மாவடிக்கும் போலாம், 16 மாவடிக்கும் போலாம், 1000 மாவடிக்கும் போலாம். ನೀನು ಎಷ್ಟು ಸ್ಥಳ ಬೇಕಾದ್ರೆ ಹೋಗಬಹುದು. இன்னைக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு விதமான படிகள் உண்டு. ಒಂದೊಂದು ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಒಂದೊಂದು 500 படி ஏறறான், 1000 படி ஏறறான். ಎಷ್ಟು ಬೇಕಾದ್ರೆ ಮೆಟ್ಟುಗಳನ್ನು ಹತ್ತಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ஆனாலும் அற்புதம் நடக்கிறது கிடையாது. ಆದರೆ ಕೂಡ ಅದ್ಭುತ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ஆண்டவருக்கு முன்பதாக ನನ್ನ ದೇವರಿಗೆ உன்னை நீ ಮುಂದೆ தாழ்த்துவாய் என்று ನೀನು சொன்னார். ತಗ್ಗಿಸುವುದಾದರೆ, தேவ ವಚನத்தின்படி நடப்பாய் ದೇವರ என்று ವಾಕ್ಯಕ್ಕೆ சொன்னார். ನಡೆಯುವುದಾದರೆ, தேவ ಕಟ್ಟಳೆಗೆ ಕೀழ்ಪಡಿವಾய் ಎಂದು ದೇವರ சொன்னார். ವಿಜ್ಞಾಪನೆಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದಾದರೆ, ನೀನಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ தேவன் தேடி வந்து ಅದ್ಭುತத்தை ನನ್ನ ದೇವರು ಬಂದು ನೀನು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುವನಾಗಿದ್ದಾನೆ. ನನ್ನ ದೇವರು ಹುಡುಕಿ ಬರುತ್ತಾನೆ. திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வந்தான். ಮನುಷ್ಯನು ಮನುಷ್ಯನನ್ನು ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೆ ಬಂದನು, ಆದರೆ ದೇವರು ನನ್ನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಬಂದನು, ನೀನು ಸಹಾಯ ಮಾಡಲು ಬಂದನು, ಅದ್ಭುತ ಮಾಡಲು ಬಂದನು, ನಿನ್ನ ಜೀವನದ ಅತಿಶಯವನ್ನು ಮಾಡಲು ಬಂದನು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டிலோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லாரும் பாடுங்க. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டிலோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றிலோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு ಯಾರು ಅದ್ಭುತನು? ಯೇಸುன்னு சொல்லுங்களேன். ಯೇಸು ಎಂದು ಹೇಳಿರಿ. ಯಾರು ಅದ್ಭುತ? ಯಾರು ಅದ್ಭುತನು? ಯಾರು ಅದ್ಭುತ? ಯಾರು ಅದ್ಭುತನು? ಯೇசுன்ற சத்தமே கேட்கல, நானும் அவனும் சொல்ற சத்தத்தை மைக்க கீழே வச்சிருப்பா. யார் அற்புதர்? யார் அற்புதர்? எஜமானா? உங்க பிரின்சிபலா? வீட்டு ஓனரா? இல்ல, எல்லாருமே நமக்கு உதவி செய்யலாம். ಎಲ್ಲರೂ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬಹುದು. ಅದ್ಭುತ செய்ய ஒருவரால முடியும். ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಲು ಒಬ್ಬರಿಂದ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. ಆತನು ಸರ್ವಶಕ್ತನು, ಆತನು ರಾಜಾಧಿರಾಜನು, ಆತನು ಬರುವಂತ ಸತ್ಯನು. ನೀನು ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. ನನ್ನ ದೇವರು ಬೇಗನೆ ಬರಲಿದ್ದಾನೆ. ಆತನು ನಿನ್ನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಜನರೇ, ನಮ್ಮನ್ನು ನಾವು ಬದಲಾಯಿಸಬೇಕು. ಈ ಒಂದು ಸ್ತ್ರೀಯ ರೀತಿಯಾಗಿ, ಒಂದು ಸತ್ಯವಂತಳಾಗಿ, ಒಂದು ಬುದ್ಧಿವಂತಳಾಗಿ, ವಿಧೇಯರಾಗುವರಾಗಿ, ಶಿಸ್ತನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವರಾಗಿ, இன்ப துன்பங்களிலே தேவனை தேடுகிறவர்களாக, ಕಷ್ಟ ದುಃಖಗಳ ದೇವರನ್ನು ಹುಡುಕುವರಾಗಿ வாழ்வோம் என்று சொன்னார். ನಾವು ಜೀವನ ಮಾಡುವುದಾದರೆ ஆண்டவர் ಅದ್ಭುತத்தை செஞ்சுட்டு ನಮ್ಮ போயிட்டார். ದೇವರು ನಮಗೆ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುವರಾಗಿದ್ದಾರೆ. ತಟ್ಟಿ ಆಂಡವರ ನಾಮத்தை ಕೈಗಳನ್ನು ತೊಡಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. Shall we all stand please? ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. இதுவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். ಇದುವರೆಗೂ ನಾವು ಕರ್ತನ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ್ದೇವೆ. வேதத்தில் இருக்கிற பெண்மணிகளை கர்த்தர் உபயோகப்படுத்தி இருக்கிறார். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಸಹೋದರರನ್ನು ದೇವರು ಘನಪಡಿಸಿದ್ದಾರೆ. அவர் இன்றைக்கும் உபயோகப்படுத்த ஜீவனுள்ளவராயிருக்கிறார். ಈ ದಿನದಲ್ಲಿ ಕೂಡ ಘನಪಡಿಸಲು ಆತನು ಜೀವವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த சுனமித்தியாள் ஸ்திரியை பார்க்கும் பொழுது, ಈ ಒಂದು ಸುನಾಮಿಯ ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನು ನೋಡಬೇಕಾದರೆ அவள் ஒரு கனமுள்ள ஒரு ஸ்திரியாய் ಆಕೆ ಒಂದು ಘನವಾದ ಸ್ತ್ರೀಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಳು. ஆண்டவருக்காக எதையும் செய்ய ஆயத்தமுள்ளவளாய் காணப்படுகிறாள். ದೇವರಿಗಾಗಿ ಏನಾದರೂ ಮಾಡಲು ಅದು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಳು. அப்பொழுது தேவன் அவளுடைய காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ಆಗ ದೇವರು
ದೇವರು ಅವರ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ನೋಡಿಕೊಂಡನು. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த கால வேளையில கர்த்தருக்காக நீங்கள் எதை செய்ய ಈ விரும்புகிறீர்கள்? ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ದೇವರಿಗಾಗಿ ನೀವು ಏನು ಮಾಡುತ್ತೀರಿ? உங்களுக்காய் பிறந்து வளர்ந்து மரித்து உயிர்த்தெழுந்த தேவனுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ನಿಮಗಾಗಿ ಹುಟ್ಟಿದ ಜೀವನ ಮಾಡಿದ ಸತ್ಯದ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ದೇವರಿಗಾಗಿ ನೀವು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಿ? நான் உனக்காய் மரித்தேனே, ನಾನು ನಿನಗಾಗಿ ಸತ್ಯ ಹೋದನಲ್ಲ, எனக்காக என்ன செய்தாய்? ನನಗಾಗಿ ನೀ ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯಾ? ஒரு கேள்வி நமக்கு உள்ளத்திலே காணப்பட ಆ வேண்டும். ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ನಮ್ಮೊಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಾಣಬೇಕು. ஆண்டவருக்காக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ದೇವರಿಗಾಗಿ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. இனி நான் அல்ல, ಇಂದು ನಾನಲ್ಲ, கிறிஸ்துவே என்னில் பிழைக்கிறார். ಕ್ರಿಸ್ತನೇ ನನ್ನಲ್ಲಿ ಹುಟ್ಟುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள ಈ வேண்டும். ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஏதோ ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விட்டு விட ಏನು ಒಂದು ಕಿವಿಯಲ್ಲಿ ಒಂದು ಕಿವಿಯಲ್ಲಿ ಬಿಡಬಾರದು. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக ಎಷ್ಟೋ ಒಂದು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ வாழ்ந்த ಜೀವನ ಮಾಡಿದ அந்த சுனமித்தியாளின் ஸ்திரீ குறித்து ಈ ಶುನೇಮಿಯ ಈ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಕುರಿತು உலகம் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறது. ಲೋಕ ಇಂದು ಮಾತನಾಡುತ್ತಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன்னை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாளா? ನಿನ್ನನ್ನು ಕುರಿತು உன்னை ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರಾ? குறித்து பேச முடியுமா? ನಿನ್ನ ಕುರಿತು ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾ? தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். ಈ ಒಂದು ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಅಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. நாம் மனம் திரும்புவோம், ನಾವು ತಿರುಗಿಕೊಳ್ಳೋಣ, கீழ்ப்படிவோம், ವಿಧೇಯರಾಗೋಣ, விட வேண்டிய காரியங்களை விடுவோம். ಬಿಟ್ಟು ಬಿಡುವ ಕಾರಣ ಬಿಟ್ಟು ಬಿಡೋಣ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. அவள் சுலமத்தியாளுக்கு மாத்திரம் தேவனಲ್ಲ, ಆತನು ಸುನೇಮಿಯ ಸ್ತ್ರೀಗೆ ಮಾತ್ರ ದೇವರಲ್ಲ, நமக்கும் அவர் தேவனாய் ನಮಗೆ ಕೂಡ ಅವರು ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி ಕೈಗಳು செலுத்துவோம். ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಹೇಳೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்கள் மகா இரக்கமும் அன்பும் உள்ள ஆண்டவரே, ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ಮಹಾ ದೇವರೇ, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ನಿನ್ನನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ, ಮಹಿಮೆ ಹೊಂದುತ್ತೇವೆ. இந்த ஆராதனைக்காய் நன்றி ಈ செலுத்துகிறோம். ಆರಾಧನೆಗಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. மட்டும் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காய் நன்றி. ಇಷ್ಟೊತ್ತಿನ ನಾವು ಮಹಿಮೆ ಹೊಂದಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. வசனத்தை கேட்கிறது மட்டுமல்ல, ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, அதன்படி நடக்க உதவி செய். ಅದರಾಗಿ ನಡುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡು. இனி காலம் செல்லாது. ಇನ್ನು ಕಾಲವು ಹೋಗುವುದಿಲ್ಲ. இந்த காலகட்டங்களிலே ಈ ಒಂದು ಕಾಲಗಳಲ್ಲಿ நாங்கள் மனம் திரும்ப, ನಾವು ತಿರುಗಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ, பிரியமாய் வாழ, ನಿನಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ಬಾಳುವುದಕ್ಕಾಗಿ, உமக்காக எதையும் செய்ய ನಿನಗಾಗಿ ಏನಾದ್ರೂ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ನಮ್ಮನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. சபை நாளுக்கு நாள் வளரட்டும். ನಮ್ಮ ಸಭೆಗೆ ದಿನಕ್ಕೆ ದಿನ ಬೆಳೆಯಲಿ. புதிய ஆத்துமாக்களை பார்க்க உதவி ಹೊಸ செய்யும். ಒಂದು ಆತ್ಮ ನೋಡುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡು. உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு ನಿಮ್ಮ கொடுக்கிறேன். ಒಂದು ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. மறுபடியும் நாங்கள் பார்க்கும் வரை ಮತ್ತೆ ನಾವು ನೋಡುವವರೆಗೂ உம்முடைய கிருபை தயவு எங்களோடு இருக்கட்டும். ನಿಮ್ಮ ಒಂದು ಕೃಪೆ ದಯೆ ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿರಲಿ. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ತಂದೆ. எல்லா கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்று என்று எப்பொழுதும் நிலைத்து நிற்பதாக. ஆமென். Send your offerings to Christ the King Ministries, Indian Bank, RMV 2nd Stage, BEL Road Branch, Bangalore, India. Account number 439796886. IFSC code ID IB 000R050. MICR code 5600190008. For more details, contact 988-6869-714, 8050-11600.